அனைவருக்கும் அன்பு வணக்கம். சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கம், MTS அகாடமி, திருவள்ளுவர் அறிவு களஞ்சியம் வளர்ச்சி மையம் இவை இணைந்து தொடர்ந்து நடத்தும் அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சியின் 4வது அமர்வு இன்று இங்கே இனிதாக திருவள்ளுவர் வாழ்த்தோடு தொடங்குகிறது. திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தீந்தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தேனினும் இனியனல் திருக்குறளை, தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோன் வளரிவன். தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோன் வளரிவன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பகுத்தறிவு பகலவன் பாமரரின் நண்பன். பகுத்தறிவு பகலவன் பாமரரின் நண்பன். பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோன். பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பொது நீதி வகுத்தான், பொது நீதி வகுத்தான் பொய்யில் புலவன். பொல்லாத கூலத்திற்கொரு நீதியை சாடியவன். பொல்லாத கூலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. கல்வியை கண் என்றான், கல்வியை கண் என்றான். ஒழுக்கத்தை உயிர் என்றான். காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன். காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. வாழ்த்துவோம் வாரி. வாழ்த்துவோம் வாரி. அன்பர்களே, இன்றைய இனிய நல் நிகழ்விலே மிக அருமையானது ஒரு உரை நிகழ இருக்கின்றது. அதாவது யோஜன் சிலம்பம் தோற்றமும் வளர்ச்சியும். இது குறித்து வழக்கறிஞர் மற்றும் முதுநிலை யோகா தெரபிஸ்ட் திருமதி ரஞ்சனா ரிஷி அவர்கள் நம்மிடையே இருக்கின்றார்கள். அன்பர்களே, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கம் நிகழ்த்தும் அனைத்து நிகழ்வுகளிலும் முதலில் திருவள்ளுவர் வாழ்த்து பாடி அடுத்து திருவள்ளுவர் மந்திரம் சொல்லுதல் மரபு. அந்த மரபு போற்றி இப்பொழுது திருவள்ளுவர் மந்திரமும் சொல்லி மகிழ்வோம். வள்ளுவன் சொல்லே வேதமா, திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம். வெள்ளையன் பாராட்டி
வேண்டிய நூலாக்கி கொள்ளை கொண்ட குரலை கொண்டாடுவோமே. வள்ளுவன் திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம் வேதமாம் வேதமாம். திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ் மறை. திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, அதுவே உலக நெறி, உன்னத நெறி. அன்பர்களே, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், அறிவியல் பூங்கா காலாண்டு இதழ், திருவள்ளுவர் அறிவு களஞ்சியம் வளர்ச்சி மையம் இவை இணைந்து தொடர்ந்து நடத்தும் அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சியின் 4ஆம் அமர்வு இன்று யோஜன் சிலம்பம் குறித்த தோற்றமும் வளர்ச்சியும் குறித்த நல்லதொரு தலைப்பில் இங்கே இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற நம்மிடையே வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்றார் வழக்கறிஞர் ரஞ்சனா ரிஷி அவர்கள். அண்மையிலே அவர்களை சந்திக்கும் ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. மிக அருமையாக ஒரு மாநில அளவிலான நிகழ்ச்சியை 1000 பேர் கூடி 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த யோஜன் சிலம்பம் கலையை மிகச் சிறப்பாக நிகழ்த்தி காட்டிய அந்த நிகழ்ச்சியினுடைய நெறியாளராக விளங்கியவர் இன்றைய சிறப்பு விருந்தினர். ஆகையினாலே அவருடைய ஆளுமையை பார்த்து அன்றே நீங்கள் எங்கள் நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னோம். அவர்கள் நம் அழைப்பினை ஏற்று இணைய வழி இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி வரவேற்று மகிழ்வோம். இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று பெருமை சேர்க்கிறவர் யார் என்று எண்ணினால், உலக சிலம்பம் விளையாட்டு சங்கத்தை தவிர தலைவரை தவிர யார் இருப்பா? ஆகையினாலே உலக சிலம்பம் விளையாட்டு சங்கத்தினுடைய தலைவர், நம் சங்கத்தினுடைய காப்பாளர் முனைவர் சுதாகரன் அவர்களை அழைத்தோம். அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்வோம். இந்த நிகழ்விலே நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆஸ்திரேலியாவில் இருந்து மெல்பர்ன் இருக்கிற தொல்காப்பிய தமிழ் மன்றத்தினுடைய நிறுவன தலைவர் முனைவர் நடேசன் சுந்தரனார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். குற்றாலத்திலிருந்து பராசக்தி கல்லூரியினுடைய தமிழ்துறை மேனாள் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் வேலம்மாள் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அதே மாதிரி கந்தசாமி கண்டர் கல்லூரியிலிருந்து வேதியியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் என் லதா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இங்கே காணொளி காட்சி வழங்கி சிறப்பிக்க நம் அன்பர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வல்லுனர், நம் சங்கத்தின் தொழில்நுட்ப வல்லுனர், ஸ்ரீ சாய் கிரியேட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர் மதுரையிலிருந்து இணைந்திருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியின் சிறப்புரையாளரை அறிமுகம் செய்வதற்காக இங்கே இணைந்திருப்பவர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பண்பாட்டு மையத்தின் மேனாள் இயக்குனர், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் இணை செயலர், பேராசிரியர் முனைவர் கா தமிழரசி நற்றமிழ் நாவரசி அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். ஆக இந்த நிகழ்விலே இன்னும் பலர் இணைந்து கொண்டே இருப்பார்கள். நாம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டே இருப்போம். இதோ இந்த நிகழ்விலே தலைமை உரைக்கு முன்னதாக மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்பதை வந்திருக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் மற்றவர்களுக்கும் காட்டி மகிழ வேண்டும் அல்லவா? அதனை காணொலி காட்சியாக வழங்கி மகிழ்கிறார் மதுரையில் இருந்து நம் இனிய அன்பர் ஸ்ரீ சாய் கிரியேட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர் கருணாநிதி அவர்கள். வாருங்கள். அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்க செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து
சிறப்பு விழாக்களில் தேசிய கொடி ஏற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலையை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாரதி இவர்கள் முன்னிலையில் இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சி அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமையல்லவா? செயலர் சேகோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கீர்த்திவாசன் சந்திராமாள் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனிவர் கிருஷ்ணச்சந்த் சோடியா, முனிவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஎஃப்சி புரமோட்டர் திரு சதீஷ்குமார், மனாடெக் தொழில் குழுமங்களின் தலைவர் திரு மணநாதன், இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனிவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற இந்த 2 அன்றில் பறவைகளும் 4 லட்சங்களை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம் பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சோலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரெழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் 70வது அறிவியல் பூங்கா. அறிவியல் பூங்கா வாசகர்களுக்கு பணிவார்ந்த வணக்கம். 40 ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் 2 கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச்சான்று எண் ISSN இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் பூங்கா இதழில் அறிவியல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் முதலானோர் ஆய்வுக் கட்டுரைகளை தமிழில் வழங்கினால் தமிழ் மக்கள் அனைவரும் படித்து பயன்பெறுவர். அறிவியல் பூங்காவின் 18வது மலர் 70ஆம் இதழின் அட்டைப்படத்தை அலங்கரிப்பது கார்பனின்றி அமையாது இவ்வுலகு, அணுவிலிருந்து ஆன்மீகம் வரை கார்பனின் பயணம் குறித்த கட்டுரை. இதனை தனது சொல்லோவியத்தில் வடித்து தந்துள்ளார் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பூவா சண்முகவேலன் அவர்கள். இம்மலரில் விண்வெளியில் தரவு சேமிப்பு கூடம் எங்குள்ளது, அதன் செயல்பாடுகள் என்னென்ன என்பவற்றையெல்லாம் விரிவாக விளக்கமாக ஆய்வு நோக்கில் மிக எளிய இனிய நடையில் கதை சொல்வது போல் சொல்லியுள்ளார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் விண்ணியல் விஞ்ஞானி முனைவர் பே சசிகுமார் அவர்கள். உலக தண்ணீர் தினத்தையொட்டி அத்திப்பட்டி முதல் இன்றைய பெண்கள் வரை தண்ணீர் தேடல் தீராத தாகமா எனும் வினா எழுப்பி விடையளித்துள்ளார். பூவராக ரத்ன சபாபதி, சுழலியலாளர், ஹார்ட்ஃபுல்னஸ் நிறுவனம், ஹைதராபாத். BIS தரநிலைகள் மூலம் இந்தியாவின் தரமும் வளர்ச்சியும் கட்டுரையில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் தோற்றம், வளர்ச்சி, அதன் மூலம் இந்திய பொருட்கள் எத்தகைய தரச் சான்றுகளை பெற்று அதன் வழி நுகர்வோர் அடையும் பயன்களை சிறப்பாக விளக்கியுள்ளார் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் கோயமுத்தூர் அலுவலக இயக்குனர் விஞ்ஞானி S. ரினோ ஜான் அவர்கள். உயிரின் உன்னத உலா தொடர் கட்டுரையின் 14ஆம் பகுதியில் பல அரிய செய்திகளை தந்துள்ளார் காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரி மேனாள் முதல்வர் கணித பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள். தகைசால் தனிமங்கள் தொடரின் 7ஆம் பகுதியாக அலங்கரிப்பது
வரலாற்று பின்னணி கொண்ட வண்ணத் தனிமங்கள் கோபால், தாமிரம், நிக்கல் என்னும் தலைப்பிலான ஆய்வுக் கட்டுரையை அளித்துள்ளார் அணுவியல் விஞ்ஞானி ப. கோபாலன் அவர்கள். அறிவுசார் சொத்து என்னும் நூலை மிகச் சிறப்பாக அறிமுகம் செய்துள்ளார் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முதல் பதிவாளர் பேராசிரியர் முனைவர் மு. முத்துவேலு அவர்கள். தொடர்ந்து அறிவியல் உலாவில் 69ஆம் அறிவியல் பூங்கா வெளியீட்டு விழா உள்ளிட்ட ஐம்பெரும் விழா, பன்னாட்டு திருக்குறள் ஆய்வரங்கத்தில் இடம்பெற்ற திருக்குறளில் ஐக்கிய நாடுகள் அறிவித்துள்ள நீடித்த வளர்ச்சி இலக்குகள் என்னும் பொருண்மையிலான 2 நூல்கள் வெளியீட்டு விழா குறித்த தகவல்கள் உலா வந்துள்ளன. பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும் அறிவியல் பார்வையை மிகுவிக்கும் போக்கிலும் அறிவியலை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும். அனைத்தும் பண்புரை படித்து மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தம் அடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே வணக்கம். அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை எளிய இனிய நடையில் வழங்கும் பன்னாட்டு தரச்சான்று பெற்ற வண்ண இதழ்தான் அறிவியல் பூங்கா காலாண்டு இதழ். இந்த அறிவியல் பூங்கா 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தொடங்கிய ஓராண்டிலேயே, அதாவது 2006ஆம் ஆண்டு ஆனந்த விகடனில் அறிவியல் பூங்காவை பற்றிய பாராட்டினை வழங்கி மகிழ்ந்தார் பிரபல எழுத்தாளர் சுஜாதா அவர்கள். இதுவரை 70 அறிவியல் பூங்கா இதழ்கள் வெளிவந்துள்ளன. இந்த அறிவியல் பூங்காவின் வாசகராக வேண்டுமா? அதற்கான விண்ணப்பத்தை நிறைவு செய்து QR கோடை சொடுக்கி ₹1000 செலுத்தி அறிவியல் பூங்கா வாசகராகுங்களேன். வாசிப்பை நேசியுங்களேன். வாய்ப்பு வசப்படும். உங்கள் அறிவியல் தொழில்நுட்ப திறனும் சிறந்தோங்கும். அருமை இனிய பாராட்டுக்கள் நம் அன்பர் கருணாநிதி அவர்களுக்கு. பல்வேறு பணிகளுக்கிடையே தவறாது காணொளி காட்சியை வழங்கி வருகின்ற அவருக்கு நம் நெஞ்சார்ந்த நன்றி. இனி 71வது நிகழ்வு கண்டிப்பாக அதாவது இன்று வியாழன், வருகிற செவ்வாய் என்று மறவாது அது இடம்பெற வேண்டும். ஏனென்றால் 71வது அறிவியல் பூங்கா வந்துவிட்டது. அது வந்து ஒரு 15 நாட்கள் ஆகிவிட்டது. ஆகையினால் மறவாது அதை அடுத்த வருகிற செவ்வாய்க்கிழமை என்று வழங்கி மகிழுங்கள் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இனி இன்றைக்கு யோஜன் சிலம்பம் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரை கேட்க இருக்கிறோம். அதற்கான தலைமை உரையை வழங்கி வருகிறார் உலக சிலம்பம் விளையாட்டு சங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் சுதாகரன் அவர்கள். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் எப்பொழுதும் புன்சிரிப்போடு இருப்பார். அது மட்டுமல்ல, எந்த ஒரு நிகழ்வு வந்தாலும் அந்த நிகழ்வுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் அந்த இடத்துல நின்றுவார். அவருக்குன்னு ஒரு தனி ஆளுமை உண்டு. அது உண்மையிலே பெரிய பாராட்டுக்குரியது. நம் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கம் நடத்துகின்ற அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வன்கலையை வழங்கி கொண்டிருப்பவர். வன்கலை என்று நாம் தான் பெயர் வைத்திருக்கிறோம். மார்ஷியல் ஆர்ட். ஆர்ட் என்றால் கலை. வன் என்பது அந்த வலிமையை உணர்த்துவது எது? அதான் மார்ஷியல் ஆர்ட், கலை. மார்ஷியல் ஆர்ட் வன்கலை, ஃபைன் ஆர்ட்ஸ் மென்கலை. அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம், ஃபைன் ஆர்ட்ஸ அது நுண்கலை என்று உண்டு. கலை கலைக்காகவே இல்லை, கலை வாழ்க்கைக்காகவே என்பதை உணர்த்துவதுதான் சிலம்பம். அது ஏன் தற்காப்புக்காக, அது ஒரு பாதுகாப்பு கலையாகவும் பயன்படுகிறது. இன்றைய சிறப்பு என்ன தெரியுமா? யோகாசனம் இருக்கிறது, யோகம். சிலம்பம் இருக்கிறது, ஜென் தியரியும் இருக்கின்றது. ஆனால் இன்றைய சிறப்புரை என்ன நிகழ்கிறது என்று என்ன கேட்கிறோம் என்பதை நாம் பின்னர் அறிவோம். இப்பொழுது தலைமை உரையை வழங்க வருமாறு உலக சிலம்பம் விளையாட்டு சங்கத்தினுடைய தலைவர் முனைவர்
எஸ் சுதாகரன் அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். வாருங்கள், உங்கள் தலைமை உரையை வழங்குங்கள். அனைவருக்கும் வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அறிவியல் பூங்கா காலாண்டிதழ் திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சியம் வளர்ச்சி மையம் இணைந்து நடத்தும் அறிவுக்களஞ்சியம் 4 இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக இன்றைக்கு ஒரு அற்புதமான உரையை வழங்க வருகை தந்திருக்கிறார் யோஜன் சிலம்பம் பயிற்சியினுடைய சிலம்பம் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற பொருளிலே பேசுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினை வரவேற்புரையாற்றுவதற்காக ஜெம் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய மேலாள் துணைத் தலைவர் மரியாதைக்குரிய முனைவர் ரா பூங்கோதை அவர்களே, சொல்லோவியம் வழங்கி இருக்கக்கூடிய பூந்தண்டலம் திருக்குறள் அறிவு களஞ்சியம் வளர்ச்சி மையத்தினுடைய மரியாதைக்குரிய வாசுகி கண்ணப்பன் அவர்களே, அறிமுக உரையினை வழங்குவதற்காக இதோ வருகை தந்திருக்கிறார் தமிழ் தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய மேலாள் தமிழ் பண்பாட்டு மையத்தினுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய முனைவர் திலகவதி அம்மையார் அவர்களே, காணொலி காட்சியினை மிக சிறப்பாக வழங்கி என்றைக்கும் எங்களோடு ஒரு ஆர்டிபிஷியலுடைய டெக்னீஷியனாக வருகை தந்திருக்கக்கூடிய மதுரையை சார்ந்த அருமை சகோதரர் திரு ஆர்.என். கருணாநிதி அவர்களே, நன்றியுரையை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி விமலா லதா அவர்களே, மற்றும் இதிலே பங்கேற்றிருக்கக்கூடிய திரு ஆஸ்திரேலியாவில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய திரு சுந்தரேசன் நடேசன் அவர்களே, அருமை சகோதரி வேலம்மாள் அவர்களே, மற்றும் குழுமி வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் நான் சார்ந்திருக்கிற உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தின் சார்பாக எனது நன்றி கலந்த வணக்கத்தினை உரிதாக்கி இன்றைய இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவன செயலாளர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்களுடைய ஆணைக்கிணங்க திடீரென என்னை தலைமை உரை ஆற்ற வேண்டும் என்று கேட்டதற்கு இணங்க நான் உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் கடந்த மாதம் 20ஆம் தேதி ராஜரத்னம் ஸ்டேடியத்திலே நடைபெற்ற மகாயோகம் மகாரிஷி அறக்கட்டளை சார்பாக நடைபெற்ற மிகச் சிறந்த யோஜன் சிலம்பம் என்கின்ற ஒரு அமைப்பாக அதை நடத்தி யோகா கலையினுடைய ஆண்டு விழாவினை கொண்டாடுகின்ற விதத்தில் ஏறக்குறைய 1300 மாணவர்கள் பங்கேற்று சிறப்பித்த அந்த நிகழ்வு உண்மையிலே நம்முடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தினுடைய ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு ஏவிஎம் மெய்யப்பன் அவர்களால் எங்களை கொண்டு போய் சேர்த்தார். அங்கே அதிலே கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள் பிரதான சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார்கள். அவரோடு நீதியரசர் பிரபு சக்கரவர்த்தி அவர்கள் கலந்து கொண்டார்கள். இதிலே சிறப்பு என்னவென்று சொன்னால், இது ஒரு வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்கின்ற ஒரு படைப்பினை வழங்கி அந்த படைப்பின் மூலமாக உலக சாதனை நிகழ்ச்சியாக அதை நடத்தி காண்பித்தார்கள். அந்த உலக சாதனை நிகழ்ச்சியில் ஏறக்குறைய 1300 பேர்கள் பங்கேற்றிருந்தாலும் நமக்கும் அதிலே ஒரு வாய்ப்பினை தந்தார்கள். யோஜன் சிலம்பம் என்கின்ற அந்த அற்புதமான நிகழ்ச்சி மகா ரிஷி அறக்கட்டளை சார்பாக நடைபெற்றிருக்கிறது.
ஆக இந்த சிலம்பம் என்கின்ற ஒரு தற்காப்பு கலைக்காக யோகா அவனுடைய ஆண்டு விழாவிலே இதை இணைத்து நடத்தி இருக்கிறார் என்று சொன்னால், சிலம்பத்தை பொறுத்த மட்டில் ஒரு அற்புதமான கலையாக இருந்தாலும் இவர்கள் நடத்தி காண்பித்தது சிலம்பத்திலே ஒரு மகா புரட்சி என்றே நாம் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அற்புதமான அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதிலே நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டது மிக பெருமைக்குரிய விஷயமாகும். அந்த நிகழ்ச்சியினை முழுமையாக நாங்கள் அமர்ந்ததில் இருந்து அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய ஒரு அற்புதமான ஒரு பெண்மணிதான் இங்கே சிறப்பு விருந்தினராக சிலம்பத்தினுடைய யோஜன் சிலம்பத்தினுடைய வளர்ச்சியும் பற்றி மிக சிறப்பாக எடுத்துரைப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அந்த அம்மையார் அவர்கள் தொகுத்து வழங்கிய விதம் மிக சிறப்பாக இருந்தது. ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் இந்த மகாரிஷி அறக்கட்டளையினுடைய பிரதானமான ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த சிலம்பத்தினுடைய அந்த நிகழ்ச்சியில் நான் பார்த்து தெரிந்து கொண்டது மிக சிறப்பான ஒரு சிலம்பத்தினுடைய எதிர்காலம் இந்த இந்தியாவிலே இல்ல உலக அளவிலே எடுத்து செல்கின்ற அற்புதமான பணியினை அந்த அறக்கட்டளை செய்திருக்கிறது என்று தான் நான் சொல்வேன். ஆக சிலம்பம் என்கின்ற நேரத்தில் நாமும் அதில் பங்கு பெற்று ஒரு மிக சிறப்பான ஒரு நிகழ்வை கண்டுகளித்ததை போன்று காட்சி தந்தது. இவளையெல்லாம் பார்க்கும் பொழுது இதற்கெல்லாம் கால்கோலாக முனைவர் கலைமாமணி சேவனையார் அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் தான் நானும் அதில் கலந்து கொண்டேன். அதற்கு அவர்களுக்கு மிக நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த தலைமை உரையை எனக்கு இப்பொழுது தந்திருக்கிறார்கள். அதில் நான் சிலம்பத்தை பற்றியது பேசுவதற்கு முன்பாக அருமை சகோதரி வழக்கறிஞர் திருமதி ரஞ்சனா ரிஷி அவர்கள் முதுநிலை யோகா தெரபிஸ்டினுடைய பொறுப்பாளர். பொருள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, யோஜன் சிலம்பம் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற தலைப்பிலே அதை நாமும் கேட்டு தெரிந்து கொள்வோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை நல்கிய கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்களுக்கு நான் நன்றியை செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. மிக அருமையான தலைமை உரை நிகழ்த்திய டாக்டர் சுதாகரன் அவர்களுக்கு நன்றி. அடுத்து இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்புரையாளர் ரஞ்சனா ரிஷி, வழக்கறிஞர், முதுநிலை தெரபிஸ்ட். அவர் குறித்த அறிமுக உரையை வழங்கி மகிழ்கிறார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பண்பாட்டு மைய மேனாள் இயக்குனர், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் இணை செயலாளர், பேராசிரியர் முனைவர் க திலகவதி நற்றமிழ் நாவரசி அவர்கள். வாருங்கள். அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இன்னைக்கு அவங்க சிலம்பம் எடுத்து பயங்கரமா ஆடிடுவாங்களோன்னு இருக்கு. மகிழ்ச்சி. ரிஹர்சலோட நீங்க பேசணுமா? ஆடிட்டே பேசணும். அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். இன்றைக்கு மிக சிறப்பாக ஒரு தனித்துவமான நிகழ்வாக நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் இந்த சிலம்பம் எப்பொழுதுமே பொது வெளியில், அதாவது வெளியே அது ஆடப்படும். ஆனால் இன்றைக்கு அது கருத்தரங்க நிகழ்வாக அதை பற்றிய ஒரு ஆராய்ச்சியாக அம்மா அவர்கள் இன்றைக்கு உரையாற்ற வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய யோஜன் சிலம்பம் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற தலைப்பில் ரஞ்சனா, அன்பிற்குரிய சகோதரியார் ரஞ்சனா ரிஷி அவர்கள், அதாவது ஒரு பக்கத்தில் வழக்கறிஞராகவும் அவர் பணி செய்கின்றார், மறுபக்கத்தில் அவர்கள் அதாவது உடல் நலம், மனநலம், உயிர் நலம், அறிவு நலம் எல்லாவற்றையும் காக்கின்ற தெரபிஸ்டாகவும், ஐயா சொன்னது போல முதுநிலை தெரபிஸ்டாகவும் அவர்கள் விளங்குகிறார்கள். அவர்களுடைய அதாவது படிப்பை சொல்லுகின்ற பொழுது பிஎல், எம்எல் இதெல்லாம் ஒரு பக்கம் வழக்கறிஞர் தொழிலுக்கு முடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர்கள் எம்எஸ்சி யோகா சென்னை பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் நேச்சுரோபதி படிச்சிருக்கிறார்கள். அதன் பிறகு ஹோமியோ மெடிசன் அதுலேயும் அவர்கள் திறனுடையவராக இருக்கிறார்கள். அதுபோல அந்த இவற்றையெல்லாம் அவர்கள் படித்ததனால் அவர்கள் யோகரத்ன திலகமாக அவர்கள் விருது பெற்ற சிறப்புக்குரியவராக விளங்குகிறார்கள். அதாவது வழக்கறிஞர் செய்கின்ற அந்த பணியை விட நாங்கள் எல்லாம் இந்த பணியை தாமா போற்றுகின்றோம். அந்த வகையில் இது வழக்கறிஞர் பணம் வாங்கிக்கிட்டு பொய்ய மெய்யா சொல்லலாம், மெய்ய பொய்யா சொல்லலாம். ஆனா இது அப்படி இல்லை. உள்ளது உள்ளபடி
சொல்லக்கூடிய ஒரு பணி. இதுதான் உங்களுக்கு மன நிறைவை தரும். அடுத்தது ஐயா சொன்னது போல மிக அவர்கள் வந்து முதுநிலை யோகா தெரபிஸ்டாக இருந்து 1300 பயிற்சியாளர்களை கொண்டு, அதாவது ஒரு கூட்டு அரங்கேற்றம், எப்படி பரதநாட்டியத்தை ஒரு இலங்கையில ஐயாவை கூட தெரியும், சுந்தர நடேசன் ஐயாவை கூட அனுப்பிச்சிருந்தேன். இலங்கையில மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்தார்கள். பரதநாட்டிய கூட்டு அரங்கேற்றத்தை நிகழ்த்தினார்கள். அதை நான் ஒப்பிட்டு பார்க்கின்றேன். அதே போல இங்க மிகச்சிறந்த ஒரு உலக சாதனை சாம்பியன்ஸ், அதாவது அந்த வேர்ல்டு புக் ரெக்கார்ட்ல வந்து செய்ததற்குரிய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். அதுல உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய தலைவர் சிலம்பம் சுதாகரன் அவர்களுடைய பங்களிப்பும், நம்மளுடைய நீதியரசர் பரத சக்கரவர்த்தியும் நம்முடைய சேயுன் ஐயா அவர்களும் கலந்து கொண்டார்கள் என்று நான் கேள்விப்பட்ட பொழுது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலம்பம், அதாவது இவர்கள் வந்து பெண்கள், குழந்தைகள், அதே போல மூத்த குடிமக்கள், மாணவர்கள் எல்லோருக்குமே இந்த சிலம்ப பயிற்சி அந்தந்த படிநிலைக்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கு இதை சொல்லி கொடுக்குறாங்க. சரி, இதை ஏன் சிலம்பம் நம்ம கத்துக்கணும் அப்படின்னு நீங்க இப்ப இத்தனை இணையத்துல இணைந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் அம்மா தான் அதை சொல்லணும். ஏன் கத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்ம உடம்பு எப்பொழுதும் சேயோன் ஐயா எப்படி சுறுசுறுப்பாக இருக்கிற எனக்கு ஒரு ஐயப்பாடு. சிலம்பம் சுதாகரன் ஆடுவார்னு நினைக்கிறேன். சேயோன் ஐயா இனிமே அது மாதிரி சிலம்பம் சுத்தணும் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நம்மளுடைய ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா பிரெயினுக்கு போகும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா வேலை பார்க்கலாம். அதனால எங்களுக்கு நீங்களாம் ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டும்னு நினைக்கிறோமா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலம்பம் வந்து அம்மா அவர்கள் மிக சிறப்பாக இதை செய்து கொடுப்பதன் மூலமாக இளைஞர்கள், மாணவர்கள் மிகுந்த பலன் அடைந்திருக்கிறார்கள் என்பதை அவருடைய வரலாறு, அவருடைய கேஸ் ஹிஸ்டரி, அதாவது அவங்களுடைய சுய விவர குறிப்பை பார்க்கின்ற பொழுது நான் அறிந்து கொண்டேன். அதுக்கப்புறம் இது வந்து இன்னும் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த சிலம்பம் என்பது மிக நீண்ட நெடிய வரலாற்றை உடையது. நம்ம அகத்தியர் வந்து 64 கலைகள் ஒன்றாக இந்த சிலம்பத்தை குறிச்சிருக்கிறாரு. சிலம்பம் என்று சொன்னாலே ஒலித்தல், ஓசை என்ற பொருள். சிலப்பதிகாரம் என்ற ஒரு பெயர் வந்திருக்கிறது நமக்கு காப்பியத்துல. அந்த வகையில் அம்மா அவர்கள் அதாவது நிறைய போட்டிகளை பங்கேற்று நிறைய விருதுகளை பெற்ற சிறப்புக்குரியவர்களாக இருக்கிறார்கள். பல்வேறு நிகழ்வுகள், அதாவது மாநில அளவில், மண்டல அளவில், தேசிய அளவில் அப்படி நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள். இன்னும் நீங்கள் உலக நாடுகள் எல்லாம் சென்று இந்த சிலம்பத்தை எல்லோருக்கும் பயனடைய வகையில் செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொண்டு, அம்மா அவர்கள் இன்றைக்கு இந்த யோஜன் சிலம்பம், அதாவது அம்மாவிடத்தில் யோகமும் இருக்கிறது, சிலம்பமும் இருக்கிறது, அதே போல நீதியும் இருக்கின்றது. அந்த வகையில் ஒரு கூட்டு கலவையாக அம்மா அவர்கள் ஒரு புதுமை பெண்ணாக, பாரதி கண்ட புதுமை பெண்ணாக திகழ்கிறார்கள். எங்களுடைய சிலம்பம் சுதாகரன் இருக்கக்கூடிய அமைப்புல பல்வேறு பெண்கள், அதாவது மதுரையில் எனக்கு அவங்க பேரை டக்கு ஞாபகம் வரல, மிக சிறப்பாக சிலம்பத்துக்கு தெரியும் நினைக்கிறேன். சுதாகரன் ஐயாவுக்கு அவங்க ரொம்ப நல்லா அருமையா பண்ணாங்க. அது போல பெண்கள் வந்து இந்த துறையில் சிறந்து விளங்குகிறார்கள். இன்னும் சொல்ல போனா மாணவர்களை காட்டிலும் மாணவிகளுக்கு ஏன் சிலம்பத்தை நம்ம கத்து தரணும்னு ஒரு குறிப்பை நான் சொல்ல விரும்புறேன். ஏன் என்றால் இன்றைக்கு பாலியல் நிறைய நம்ம தமிழகத்துல அல்லது இந்திய அளவுல நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இந்த சிலம்பம்ங்கிற கலையை கத்து கொடுத்துட்டா ஒரு தற்காப்பு கலையாக, நீங்க மிளகு ஸ்ப்ரே எல்லாம் தேவையில்லை, தற்காப்பு கலையாக இந்த சிலம்பம் இருந்தால் யாருகிட்ட இருந்தாலும் நம்ம தன் கையே தனக்கு உதவி அந்த நேரத்தில் அவர்கள் தன்னை தற்காத்து கொள்ள முடியும். அந்த வகையில இது உடல்நலத்தை பேணுகின்ற கலையாகவும் தற்காப்பு கலையாகவும் இந்த பாரம்பரிய விளையாட்டை, வீர விளையாட்டை இதை மீட்டெடுத்து இன்றைக்கு இந்த கலை ஆனது ஒரு புத்து எழுச்சி பெற்று வருகின்ற நிலையாக இந்த சிலம்பம் விளங்குகின்றது. அந்த வகையில் உங்களை நான் அறிமுகம் செய்வதற்கு நம்மளுடைய டாக்டர் கலைமாமணி சேயோன் ஐயா அவர்கள், உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்தினையும் கூறி, வாருங்கள் உங்களுடைய இனிய அன்பான அழகான உரையை தாருங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை. இனியதொரு அறிமுக உரையை வழங்கிய பேராசிரியர் முனைவர் க. திலகவதி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இனி நாம் அனைவரும் ஆர்வமுடன் காத்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது சரியாக 3:35. நீங்கள் சரியான நேரம் எடுத்துக்கொள்ளலாம். ஆகையினாலே இனி இந்த அவை உங்கள் பக்கம். யோஜன் சிலம்பம், இதுல இன்னொரு சிறப்பம் மகா யோகம்னு அவங்க அமைப்பு. அதனாலதான் அவங்க, நான் கூட கேட்டேன், ரஞ்சனா ரிஷி என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அதனால உங்க அமைப்பை பற்றியும் சொல்லுங்கள், தெரிந்து கொள்ளலாம். நமக்கு இப்பதான் கேள்விப்படுறோம். அந்த நிகழ்ச்சிக்கு நான் வரும்பொழுதுதான் மகாயோகம்னு ஒண்ணு இருக்குதா அப்படின்னு தெரியும். அதனால கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்ற மாதிரி, கல்லாதது மட்டுமல்ல, நமக்கு இந்த உலகில் தெரியாததும் நிறைய இருக்கிறது என்பது தெரிகிறது. வாருங்கள், உங்கள் சிறப்புரையை வழங்குங்கள் ரஞ்சனா ரிஷி அவர்களே.
அன்மியூட் பண்ணிக்கங்கம்மா, அன்மியூட் பண்ணுங்க. நீங்க அன்மியூட் பண்ணல. கைண்ட்லி அன்மியூட் யுவர் மைக். மேடம் அன்மியூட் பண்ணுங்க, மைக் அன்மியூட் பண்ணுங்க, மைக் அன்மியூட் பண்ணுங்க. பண்ணியாச்சு. சபையில் கூடியிருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கம். இதில் பார்த்தீங்கன்னா சேயோன் ஐயாவை நான் நேரில் பார்த்துருக்கேன், நம்ம சிலம்பரசன் ஐயாவையும் நேரில் பார்த்துருக்கேன், சுதாகரன் ஐயாவையும், அவங்க எம்மி மெய்யப்பன் ஐயாவும் வந்திருந்தாங்க. இவங்க 3 பேரும் நண்பர்கள், எனக்கு தெரியும். இவங்க 3 பேரையும் பார்த்த பிறகுதான் எனக்கு வந்து மயிலை திருவள்ளுவர் சங்கம் வந்து அறிமுகமாகிறது. ஸோ தமிழ் மேல் ஈடுபாடு கொண்ட என்னுடைய தந்தை, அவர் எந்த வடமொழி சொல்லையுமே பயன்படுத்த மாட்டாங்க. அது நிறைய கேலி கிண்டலுக்கெல்லாம் ஆளாகி இருந்தாலும் அதை வந்து அவர் ஒரு வாழ்வியல் நெறியாவே, இன்னமும் அவருக்கு வயது 85, அப்படித்தான் வந்து பேசுவார். அப்படி இருக்கும்போது அது மரபின் அடிப்படையிலேயே எங்களுக்குள் வந்ததாக தான் நாங்கள் வந்து உணர்றோம். இது இல்லாமல் இந்த மகாயோகம், இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதனோட முதல் குரு யார் அப்படின்னா, இந்த உலகத்தை படைத்த, தமிழை படைத்த நம்மளுடைய கந்தன் சித்தர் தான் இந்த சித்தர் பாரம்பரியத்தில் முதல் சித்தர். அவரை தொடர்ந்து நம்மளுடைய அகத்தியர், போகர், புலிப்பாணி, இப்படி பிரதான 14 சீடர்கள் கொண்ட அந்த ஒரு சித்தர் பாரம்பரியம் இருந்தாலும் அவரல்லாது பாபாஜி, வள்ளலார், இவர்கள் போன்ற சித்தர் பெருமக்களும் நம்மிடையே வாழ்ந்திருந்தது நமக்கு தெரியும். அவர்கள் அடைந்த நிலையும் நமக்கு நன்கு தெரியும். தமிழ் படித்தவர்கள் அதை உணராமலோ தெரியாமலோ இருந்திருக்க முடியாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த அவைக்குள்ள இன்றைக்கு இந்த திருவள்ளுவர் சங்கம் நடத்தும் இந்த அறிவுக்களஞ்சியம் 4 என்கிற இந்த நிகழ்வில் நான் ஒரு சிறு பிள்ளைதான். இதில் நீங்கள் எல்லாம் கற்று தெரிந்த சான்றோர்கள், பெரியோர்கள் இருக்கீங்க. இந்த சிறு பிள்ளை தான் கற்றுக்கொண்டதை, தான் தெரிந்து கொண்டதை, என் குருவின் மூலம் அடைந்த அந்த சிறிய வளரும் ஞானம், இது வந்து அடைந்துவிட்ட ஞானம் கிடையாது, அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஞானம், அந்த எனக்கு கிடைத்த அந்த அறிவை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இதில் எனக்கு நீங்கள் இன்னும் மெருகேற்றும்படியாக எதுவும் விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருந்தால் கண்டிப்பாக நான் அதை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாதையில் நான் அதை பயன்படுத்தி கொள்வேன். இன்றைக்கு நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய விஷயம் இந்த மகாயோகம் அமைப்பு. இது கந்தன் சித்தரை முதன்மை சித்தராக கொண்டு 14 சித்தர்கள் பாரம்பரியத்தில் வரக்கூடிய மகான் போகர், அவரிடம் தீட்சை பெற்ற எங்களுடைய குருநாதர் 1ஆம் மகாமகரிஷி, அவரை தொடர்ந்து 2ஆம் மகாமகரிஷி, இன்றைக்கு எங்களை வழிநடத்தக்கூடிய டாக்டர் மெய்ஞானி குணாநிதி மகரிஷி அவர்களின் நேரடி குரு. அவர் வந்து குணாந்த வர்மா என்று அழைக்கக்கூடிய ஒரு சித்தர். அவர் 320 வருஷங்கள் இந்த உடலோடு, இந்த ஸ்தூல உடலோடு வாழ்ந்து இரவாநிலை என்று சொல்லக்கூடிய ஒளிதேகம், 14 அறிவு பூர்த்தி அடைந்த நிலை, அந்த நிலையை அடைந்த ஒரு மகான். அவர் அந்த நிலையை அடையும் பொழுது தன்னுடைய 2 கண்களாலும் பார்த்த ஒரு பாக்கியசாலி, ஒரு முழுமை பெற்ற ஒரு மாமனிதர் இன்றைக்கு எங்களுக்கு குருவாக இருக்கிறார். இந்த மருத்துவ பாரம்பரியத்தில் மகான் அகஸ்தியர் தொடங்கி ஒவ்வொரு சித்தர்களுமே வந்து மருத்துவர்களாக தான் இருந்திருக்காங்க. அவர்கள் பயன்படுத்திய மருத்துவ நுட்பங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வதற்கே வந்து ரொம்ப சிரமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் வந்து பார்க்குறோம். அப்போ அவங்க எங்கே கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த சித்தர்கள் வந்து இந்த அறிவை எப்படி பிரித்து சொல்கிறாங்கன்னா, இது பேரறிவு, இது பிரபஞ்சத்திலிருந்து நேரடியாக ஒரு மனிதனுடைய தகுதி நிலையை பொறுத்து, அவருக்குள் இருக்கக்கூடிய அமைதி நிலை, ஞான நிலை, யோக நிலையை பொறுத்து கிரகிக்கக்கூடிய, சித்திக்கக்கூடிய ஒரு அறிவு நிலையாக தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. இதை வரிபாஷை என்ற பெயரில் அவங்களுடைய எல்லா புத்தகத்திலும் இந்த மருத்துவ குறிப்புகளும் இதை எப்படி பெற வேண்டும், ஒருவர் இரவா நிலையை எப்படி அடைவது, நோயிலிருந்து எப்படி விடுபடுவது, தன்னுடைய மூச்சை பிரதானமாக பயன்படுத்தி மரணமற்ற பெருவாழ்வை எப்படி அடைவது என்பதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க.
இதை கற்றறிந்து நாம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா அது ஒரு 25% தான். படிக்கும் பொழுது நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னு புரியும். ஆனா அதை பிரயோகப்படுத்தி பயிற்சி பண்ணி அது ஒரு தகுந்த குருவின் மூலமே அந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறதையும் அதுல அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படி ஒரு குருவை உருவாக்கி எங்களுடைய மகா மகரிஷி இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த எங்களுடைய குருநாதர் டாக்டர் KP குணாநிதி மகரிஷி அவர்கள் 19 வகையான மருத்துவத் துறையிலும் மருத்துவத்திலும் ஒரு நிபுணத்துவம் பெற்ற அந்த மாமேதை எங்கள் கண்கூடாக அது ஒவ்வொரு நிமிடமும் அதை நாங்கள் பார்த்தும் பிரமித்தும் போயிருக்கக்கூடிய தருணங்கள் நிறைய. அவர் தான் மருத்துவராக பணிபுரிந்து கொண்டு தன்னுடைய யோக வாழ்க்கையில முழுமை நிலை அடைய முடியலை அப்படிங்கிறதுக்காக தான் வேலை செய்து கொண்டிருந்த அரசு பணியவே அதை விட்டுவிட்டு அதன் பிறகு அவர் முழுமையாக தவத்தில் ஈடுபட்டு அந்த மாபெரும் பிரபஞ்ச ரகசியத்தை தன்னுடையதாக்கி கொண்ட தருணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செம்பனார் கோயிலுங்கிற இடத்துல கிட்டத்தட்ட 15 நாட்கள் பூட்டிய அறையில வேற எந்த விதமான நடவடிக்கைகளும் அல்லாமல் தனித்து தன்னை அமர்த்தி கொண்டு சமாதி நிலை என்கிற சமாதி நிலையை அடைந்து அந்த 15வது நாள் இறுதியில நாங்க அந்த கதவை உடைச்சு தான் அவரை உள்ள போய் ஒரு உயிரற்ற உடலாகத்தான் நாங்க அதை பார்த்தோம். அதுக்கு பிறகு அவர் சொல்லியிருந்த சில விஷயங்களை நாங்க செய்ய வரும்போது அந்த உடலுக்கு மெதுவாக உயிர்ப்பு நிலை மீண்டும் அவர் இந்த உலகத்திற்கு தன்னோட வருகையை பதிவு செய்தார். எனவே அன்றைய நாள் இந்த மகா யோகத்தின் பிறந்த நாளாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி 2002ஆம் வருஷம் இந்த அதிசய நிகழ்வு நடந்தது. இதுதான் மகா யோகத்தின் பிறப்பு. இன்றைக்கு அது பல படிநிலைகளை தாண்டி வளர்ந்து கொண்டிருக்கிறது. சித்தர்களுடைய கலையில் அம்மா சொன்னது போல அந்த 64 கலைகள்ல இந்த சிலம்பம் ஒன்று அடக்கம் என்று சொன்னார்கள். நம்ம இந்த யோஜன் சிலம்பம் அப்படிங்கிறது யோகம், ஜென் என்றால் தியான நிலை, சிலம்பம் என்றால் ஒலி எழுப்புவது. அதாவது அது ஒரு நீளமான தடியை வைத்தோ அல்லது ஒரு கூர் வாள் கொண்டோ அந்த மாதிரி ஆயுதங்களை வைத்தோ நாம் இதை பிரயோகம் பண்ணி காட்டலாம். இது எதுக்காக இந்த கலை வடிவமைக்கப்பட்டதுன்னு ஐயா சுதாகரன் ஐயா சொன்னாங்க. இந்த கலை எதிரியை தாக்கி தன்னை தற்காத்து கொள்வதற்காக சோழ மன்னர்கள் காலத்திலெல்லாம் இது போரில் பயன்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு இதை பயிற்சி கொடுக்கும்போது திடீரென்று நாலா பக்கங்களிலிருந்தும் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் எதிரி தாக்கலாம். ஒரு கற்பனையான எதிரி தன்னை சுற்றி நிற்பதாக பாவித்து கொண்டு இந்த ஆயுதங்களை பிரயோகம் பண்ணி பயிற்சி எடுத்துக்குவாங்க. இதுதான் முன்னாடி இருந்தது. இதை இன்னும் மெருகேற்றி பல கோணங்கள்ல பல சிலம்பம் ஆசிரியர்கள் ஒவ்வொரு இடங்கள்லையும் பயிற்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த கலையை மடிந்து விடாமல் இன்றைக்கு மெருகூட்டி வளர்க்கக்கூடிய அதை பாதுகாக்கக்கூடிய பணியில நம்மளுடைய சுதாகரன் ஐயா இருக்காங்க. அவங்க அன்னைக்கு அதை பகிர்ந்துகிட்டாங்க. அவங்களை பற்றி சொல்லும் போதும் இதை கேள்விப்படும் போதும் அந்த விழா உலக சாதனை விழாவில் என்னது அது அது அதை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு மனிதரை அந்த மேடையில் நாங்கள் சிறப்பு விருந்தினராக பெறுவதற்கு ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சியும் கொண்டோம். அவர் சொன்ன விஷயங்களையும் நான் கருத்தில் எடுத்துக்கொண்டேன். இருந்தாலும் அவருக்கு மிகுந்த ஆர்வம். அவர் அந்த கண்ட காட்சி ஒரு சிலம்பம் மட்டுமல்லாமல் இது என்ன புதுவிதமான யோஜன் சிலம்பம், இதை பற்றி கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் எப்படி என்ன நோக்கத்தில் இதை சொல்லிக் கொடுக்குறீங்க, ஒருத்தருக்கு இது எந்த விதத்துல கட்டாயமா தேவைப்படுது, ஹவ் இஸ் இட் பாசிபிள், இது எப்படி சாத்தியமாயிற்று, 1 மணி நேரம் வயது வரம்பின்றி அதில் ஒரு 6 வயது குழந்தையும் 60 வயது முதியவர், பெண்பால் ஆண்பால் எல்லாருமே அதுல இருக்காங்க. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே இருக்காங்க. இவங்க எப்படி இந்த 1 மணி நேரம் தன்னுடைய எந்தவித அயர்வும் இல்லாமல் சோர்வும் இல்லாமல் முழுமையாக தன்னை முழுமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய, தான் குறிப்பிட்ட அந்த இலக்கை அடையக்கூடிய அந்த மனோதைரியம், அதே நேரத்துல அந்த ஒழுங்கு, இந்த மூமெண்ட்ல போய் இந்த இடத்துல எல்லாருமே அந்த 1300 பேரும் ஒருமித்து செய்யக்கூடிய அந்த பயிற்சியை நீங்க எப்படி கொடுத்தீங்க, இதனால என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்காகத்தான் இன்றைக்கு நான் இந்த
அறிவுக்களஞ்சியம் நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அப்படித்தானே ஐயா? அப்படித்தானே? நன்றி. ஆமாம். இதுல சேயோனையா மேடையில் இருக்கும்போதே அவருடைய புத்துணர்வுக்கு அளவே இல்லை. கூப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, சூப்பரா போகுதுமா, நல்லா இருக்குதுமா, நீங்க நல்லா பேசுறீங்க, பசங்கள்லாம் நல்லா செய்றீங்க. அந்த பாராட்டு, அதுக்கு ஒரு பெரிய மனம் வேண்டும். அவங்க கூப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அந்த விழா மேடை இவர்களாலேயே மேடைக்கு கீழே சாதனையாளர்கள் சாதனை செய்து கொண்டிருந்தாலும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நாங்கள் அழைத்த எங்களுடைய சிறப்பு விருந்தினர்கள், நீதியரசர் உட்பட எல்லோருமே சிறப்பு மிக்கவர்கள். அவங்க அந்த இடத்திலேயே அவங்களுடைய பெருந்தன்மையும் அவங்களுடைய மாண்பையும் எங்களால் உணர முடிந்தது. அதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மகாயோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அதை பார்த்தார்கள். மிக்க நன்றி ஐயா. இப்போ நம்ம இந்த யோஜன் சிலம்பத்துக்கு வருவோம். இப்போ இந்த யோஜன் சிலம்பம் அப்படிங்கிறது நம்மளுடைய மகாயோகத்தின் ஒரு தனி விங், ஒரு சிறகு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தன்னை காத்து கொள்ளக்கூடிய, எதிரிடமிருந்து தன்னை காத்து கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சியாகத்தான் இது நாள் வரை எல்லா இடங்களிலும் இது பயிற்சி அளித்துக் கொண்டிருக்காங்க. ஆனால் குருதேவர் இதை மகாயோகத்தின் ஒரு பாகமாக ஏன் இதை கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு மனிதன் முழுமை அடைய வேண்டும் என்றால், அவன் வாழ்க்கையில் இந்த மனித பிறவியை முழுமைப்படுத்த வேண்டும் என்றால், அவன் வெளியே இருக்க எதிரியை மட்டும் எதிரியாக பார்க்கக்கூடாது. தனக்குள்ளே இருக்கக்கூடிய எதிரியையும் அவன் கண்டுகொள்ள வேண்டும். முதலில் எதிரி யார் என்பதை அவன் கண்டுகொள்ள வேண்டும். அதற்குத்தான் இங்கே யோகா, ஜென், மெடிடேஷன் என்கிற அந்த பக்குவ நிலைக்கு அவன் போக வேண்டியிருக்கிறது. யார் நமக்குள்ளே இருக்கக்கூடிய எதிரிகள்? சோம்பேறித்தனம், இயலாமை, பயம், தேவையற்ற படபடப்பு, அயராத எண்ண ஓட்டம், தன்னை ஒரு நிலையில் குவிக்க முடியாத சூழ்நிலை. இந்த மாதிரி அவர்களுடைய கர்மவினைக்கு தகுந்தவாறு, அவர்களுடைய பாரம்பரிய மரபணுக்கு தகுந்தவாறு இது ஒரு மனிதனுக்குள்ள வடிவமைக்கப்படுது. இது எப்போது சுத்தி செய்யப்படுகிறது? ஒரு பாசானத்தை சுத்தி செய்தால் அது சித்தத்திற்குள் போய் வேலை செய்து குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக மாறுகிறது. ஒரு மட்டற்ற படைப்பு, இறைவனினுடைய படைப்புல அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அதைவிட அரிது என்று சொல்லக்கூடிய இந்த அரிதான பிறவி அடைந்து விட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஒரு பயம் நம் வாழ்வை அளிக்கிறது, ஒரு தோல்வி மனப்பான்மை நம் வாழ்வை அளிக்கிறது, ஒரு பதட்டம் நம்மளுடைய செயல்பாடுகளை தடுக்கிறது. இதன் விளைவு மிக குறுகிய காலத்திலேயே மூப்பு, பிணி, சாக்காடு என்கிற நிலையை எட்டி பிடிக்கக்கூடிய நிலைக்கு இன்றைய மனித சமுதாயம் வந்துவிட்டது. வரும் சந்ததிகளையும் அதற்குத்தான் தயார் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த சாகாக்களை, இரவா நிலை, இந்த மனித பிறவி, அரிதாக கிடைத்த இந்த மனித பிறவியை நாம் எப்படி கொண்டாட வேண்டும், நாம் எங்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்துவதற்கு ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு குருமார்கள் தோன்றுவார்கள். அவர்கள் இந்த பிரபஞ்ச ஞானத்தை முழுமையாக பெற்றிருப்பார்கள். அவர்களைத்தான் ஆத்ம ஞானம் அடைந்த மெய்ஞானிகள் என்று கூறுகிறார். அந்த வகையில் எங்களுடைய குருநாதர், ஆத்ம ஞானம் அடைந்த எங்களுடைய குருநாதர் டாக்டர் மெய்ஞானி குணாநிதி மகரிஷி அவர்கள் இந்த கலையை இளைய சமுதாயத்திற்கு கொடுப்பதற்காக ஜென்ஸ்கர், ஜென் என்றால் அமைதி நிலைக்குள் ஊடுருவுவது, அமைதி நிலைக்கு செல்வது அல்ல, அமைதிக்குள் ஊடுருவி தன்னை அறியக்கூடிய, ஆழப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த கலையை, கர் என்றால் கரத்தத்தம், கிட்டத்தட்ட இன்னைக்கு கராத்தே அப்படிங்கிற வேர்டில் சொல்றாங்க இல்லையா, அது இது இந்த ஜென்ஸ்கர் இதோட தத்துவம் என்ன அப்படின்னா, தனக்குள் இருக்கக்கூடிய, உள்ளிருக்கக்கூடிய எதிரியும் வெளியில இருக்கக்கூடிய எதிரியும் சிறிதும் தயக்கமின்றி, தாம் தோற்று விடுவோம் என்கிற பயமின்றி, தான் தோற்றாலும் அதிலிருந்து பின்வாங்காமல் ஏறி முயற்சி செய்யக்கூடிய
ஒரு மாபெரும் வெற்றி வீரனை உருவாக்கக்கூடிய கலையாக, அதில் சிறிதளவு காம்ப்ரமைஸ், தளர்வு அற்ற நிலையில தன்னுடைய முழுமையான அந்த சித்து சக்தி ஞானத்தால கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் கொரோனா காலத்தில் கூட ஆன்லைன்ல பயிற்சி போய்கிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு எக்ஸாம்கள் நடத்தப்பட்டது. இதுல ஒரு பகிர்ந்து வியந்த விஷயம் என்னன்னா, இதை கற்றுக் கொடுக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு வாரமும் போய் தன்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களை சந்திப்பாங்க, பயிற்சி கொடுப்பாங்க. அவங்க வாரத்தின் முதல் நாள் குருஜி கிட்ட வந்துடணும். தன்னை அந்த ஒவ்வொரு வாரமுமே தான் தகுதியோடு இருக்கிறேன், என்னுடைய தகுதியை வளர்த்து கொள்கிறேன் அப்படிங்கிற முயற்சியோட குருஜி கொடுக்கக்கூடிய பயிற்சியை அவங்க முழுமையா உள்ள வாங்கி செயல்படுத்தி அந்த தகுதி நிலையோட அந்தந்த வாரம் அப்டேட்ல போவாங்க. சரி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு இதனால தடை ஏற்படுது. அந்த தடை காலத்திலும் அவர்கள் சுயமாக பயிற்சி செய்யக்கூடிய மாதிரியான பயிற்சி அமைப்பை தான் கொடுத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா, திருப்பி அவங்க இதுல வரும்போது தன்னுடைய பலத்தை அவர்கள் நிரூபிக்கவில்லை, அதில் அலட்சியம் காட்டியிருந்தார்கள் என்றால் மீண்டும் அவர் எங்கே விட்டாரோ அங்கிருந்து தொடங்குற மாதிரியான பயிற்சிகளை செய்ய சொல்லிடுவாங்க குருஜி. ஸோ மாணவர்களுக்கு அவர்கள் தோற்பதும் இல்லை, பின்வாங்குவதும் இல்லை என்ற தாரக மந்திரத்தை முதலில் அதை சொல்லிக்க கொடுக்கக்கூடிய பயிற்சி ஆசிரியர்கள் மாஸ்டர்களிடத்தில் உருவாக வேண்டும். குருஜிட்ட ஏற்கனவே இருக்கு. அதை நேரடியாக கற்பிக்கக்கூடிய, குருஜியிடம் நேரடியாக பயிற்சி பெறக்கூடிய அந்த மாணவர்களுக்கிட்டையும், அதாவது அந்த மாஸ்டர்ஸ்டையும் வந்து இருக்கணும். அப்புறம் தான் அது அவங்களுக்கு போய் சேரும். இவங்களுக்கெல்லாம் எக்ஸாம், அதாவது சோதனை அப்படிங்கிறது நேரடியாக குருஜியின் மூலமாகவே நடத்தப்படும். அப்பதான் இந்த ஒரு சாதனை களத்துல அந்த தேர்வுக்கு மத்தியில தான் குருவும் சீடனுமே, கடைநிலை சீடனும் வந்து சந்திப்பாங்க. இவங்களுக்கு ஒவ்வொரு கலர்லையும் ஒவ்வொரு பெல்ட்டுகள் வழங்கப்படும். அதுதான் அடையாளம். ஒருவேளை அவர் சரியாக அந்த பயிற்சியை முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவருக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த நிறத்தில் உள்ள பெல்ட்டை வாங்கிட்டு அதுக்கு முன்னாடி அவர் வச்சிருந்ததை கொடுத்துருவாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, மீண்டும் அந்த பெல்ட்டை வாங்குறதுக்கு முயற்சி பண்றதுக்காகவே சுயமா பயிற்சி செய்ய ஆரம்பிப்பார். இந்த மாதிரி இது அவர்களை தண்டிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம மிகுந்த கருணை, மிகுந்த அன்பு, தன் சீடனிடத்தில் கொண்டிருக்கக்கூடிய பாசம், அவன் தன்னை விட வந்து முன்னேறி வரணும் அப்படிங்கிற ஒரு வேகம், ஒரு நோக்கம், இதன் அடிப்படையில ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன நகர்வுகள் கூட அவங்களுக்கு கொடுக்கப்படுறது, பேசுறது, அவங்களுடைய பயிற்சி, அந்த தேர்வு வைக்கும் முறை எல்லாமே இதன் அடிப்படையிலே இருக்கும். அப்ப இப்படி வளரக்கூடிய இந்த சமுதாயம், இளைய சமுதாயம் ஒரு புறம் இருக்கையில் 30 வயதை கடந்தவங்க இன்னைக்கு 30வது வயதிலேயே கழுத்தெலும்பு தேய்மானம், இங்க வந்து டிஸ்க் பல்ஜ் ஆகிறது, முட்டி வலி, ஆஸ்மா, இந்த மாதிரி சிறு வயதிலேயே கேன்சர், புற்றுநோயால் பாதிக்கப்படக்கூடிய நிலை, இந்த மாதிரி நிறைய நோயாளிகள் நம்முடைய மருத்துவமனைக்கு வருகிறார்கள். அப்ப வரும்போது இந்த பரிதாப நிலையை கடப்பதற்கு அவங்க என்னது மருந்து அங்க இங்க நிறைய இடங்களுக்கு போய், சரி அவங்க செலவு பண்றாங்க, நிறைய இடங்களுக்கு தேடி போறாங்க, அவங்களால முழுமையா அதுல இருந்து விடுபட முடியுதான்னு கேட்டா இல்லை. அவர்கள் நிரந்தர நோயாளியாக்கி நாம் எப்படியும் இறந்து விடுவோம் என்று இறப்பினுடைய நாட்களை எண்ணிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கை பலகீனமாக கழிக்கக்கூடிய நிலைக்கு போயிடுறாங்க. இதிலிருந்து விடுபடுவதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் யோஜன் சிலம்பம். இந்த யோஜன் சிலம்பம் நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நவகண்டங்கள் உண்டு. இந்த கண்டத்தில் ஏற்படக்கூடிய இறுக்கம், இதில் ஏற்படக்கூடிய தொய்வு, அதில் ஏற்படக்கூடிய வளர்சிதை மாற்றத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, இது என்ன பண்ணும் அப்படின்னா அங்கங்க ஒரு லாக் போட்டுரும். இந்த ஒரு நவகண்டம் 9 இடங்களிலும் பூட்டை போட்டு பூட்டியாச்சு அப்படின்னா அவங்க சுத்தமா நகரவே முடியாது. நமக்கு இந்த 30 வயதை கடக்கும் போது ஒவ்வொரு இடமாக பூட்டப்பட்டு கொண்டே வரும். இது எதன் அடிப்படையில் இது நடக்குது அப்படின்னா நம்மளுடைய மனோநிலை, இந்த சமுதாய சூழலில், பொருளாதார சிக்கலில், குடும்ப சிக்கல்ல நம்ம சந்திக்கக்கூடிய நம்முடைய விருப்பங்களுக்கு முரண்பட்ட
மன அழுத்தங்கள் மனதில் பதிந்து மெதுவாக என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய சுவாசத்தின் தன்மையை பாதிச்சு, அந்த சுவாசம் சென்றடக்கூடிய இடங்களை பாதிச்சு, பிளட்ல இருக்கக்கூடிய செல்ஸை பாதிச்சு, உடம்புல இருக்கக்கூடிய வளர்சிதை மாற்றத்தை பாதிச்சு ஒவ்வொரு சிம்டம்ஸா நமக்கு காட்டிக்கிட்டே வரும். இதை ரொம்ப எப்போ அபாய கட்டத்தை தொடுறோமோ அப்பதான் நம்ம டாக்டர்கிட்ட போவோம், இல்லாட்டி பயந்தா போவோம். மருத்துவர்களும் இதை கண்டறிந்து சொல்றாங்க. இதுக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா, கொரோனாங்கிற ஒரு வைரஸ் இந்த டிசைன்ல இருக்கு, இப்படி இருக்கு, அது லங்ஸ் வரைக்கும் போகுது, பாதிக்குது. இது எல்லாத்தையுமே கேட்கும்போது நமக்கு பயம்தான் வந்துச்சு. ஏன் அப்படின்னா, அதற்கான தீர்வை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல, இறப்பை தடுக்கவே முடியல. அப்போ ஐசோலேட் பண்ணினாலும் அவங்களுடைய பய உணர்வு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இன்னும் நோயை தீவிரமாக்குச்சு. அப்ப இந்த மனநிலையை அவங்களுக்கு சரி பண்றதுக்கு தூக்க மாத்திரை மட்டுமே வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அறிவுறுத்தல்கள் இருந்துச்சே தவிர, அதை சமப்படுத்தக்கூடிய, அதிலிருந்து வெளியே வரக்கூடிய மருந்துகளும் கண்டுபிடிக்கப்படவில்லை, அதை தீர்க்கவும் முடியல. கொரோனா டைம்ல காஞ்சிபுரத்துல நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்துல நமக்குன்னு மகாயோகம் அப்படிங்கிற நம்முடைய மருத்துவ அமைப்புக்காக வார்டே ஒதுக்கி, அங்கே இங்கே ஜிஹெச்சில் ஸ்க்ரீனிங் பண்ணும்போதே இந்த மாதிரியான ஒரு மருத்துவ முறை இருக்குது, நீங்கள் எடுத்துக்கிறீங்களான்னு அவங்கள ஸ்க்ரீன் பண்ணி அங்கே கொண்டு போய் தங்க வச்சு, அங்கே பிரதானமாக உள்ளே இறங்கி அந்த கொரோனா வார்டுக்குள்ளேயே நோயாளிகளுக்கு நேராக மருந்தை கொண்டே கொடுத்து அவங்களுக்கு ரீஸ்வாப் எடுத்து அவங்க குணமாயிட்டாங்க அப்படின்னு வெளியில் கொண்டு வரக்கூடிய அனைத்து பணிகளையும் எங்களுடைய முதன்மை மருத்துவரான குருஜியை தலைமையாக கொண்டு கீழே இருந்து செயல்பட்டவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜென்ஸ்கர் பயிற்சியை கொடுக்கக்கூடிய மாஸ்டர்ஸ். சின்ன சின்ன பிள்ளைங்க இப்போதான் கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க. அன்னைக்கு மேடையில் இப்போ சான்றிதழ் கொடுக்கும்போது ஐயா அவங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்க, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட சுறுசுறுப்பும் கனிவும், அந்த பேஷண்ட்டு கசக்குதுன்னு குருஜியும் கண்டுபிடிச்ச மருந்து 3 நாட்களில் இந்த கொரோனாவை பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு கொண்டு வந்து நாங்கள் ரீஸ்வாப் எடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புகிறோம். அந்த 3 நாளில் சரி செய்யக்கூடிய மருந்து சற்று கசப்பாக இருந்தது. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு குடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கனிவாவோ அதை கொஞ்சம் அச்சுறுத்தியோ அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்து சரி பண்ணி போகும்போது எல்லாம் கண்ணீரோட வந்து கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொன்னாங்க. ஏன்னா இவ்வளவு சின்ன பிள்ளைங்க, மருத்துவர்களையே உள்ள வர முடியாத சூழ்நிலை, கொரோனா வார்டு அந்த மாதிரியெல்லாம் இருந்து ரொம்ப பயந்திருந்த சூழ்நிலையில உள்ள போய் மருந்து கொடுத்து அவங்களுக்கு யோகா கொடுத்து, அந்த நேரத்துல மூச்சு பயிற்சிங்கிறது பிரதானமா செய்யக்கூடிய அந்த பிராணாயாமம்லாம் கொடுக்க முடியாது, லங்க்ல ரொம்ப இன்வால்மெண்ட் வந்துடும். ஸோ அந்த லங் இன்வால்மெண்ட் இல்லாம அவங்கள அந்த சுவாச பாதையை சுத்தம் செய்யக்கூடிய பயிற்சியை கொடுத்து, அதற்கான தற்காப்பு ஏற்பாடுகளையும் தானம் செய்து கொண்டு 24 மணி நேரமும் சிறிதும் கண்ணயராமல் அந்த காலங்களில் சுழற்சி முறையில ரொம்ப சுழன்று, எப்படி சிலம்பத்தை வந்து அன்னைக்கு அந்த மாபெரும் உலக சாதனையில வந்து 4 பக்கமும் சுழற்றி சாதனை செய்தார்களோ அந்த மாணவர்கள், அது மாதிரி கொரோனா காலத்துல அந்த கொரோனாவை எதிர்த்து நின்ற வாரியர்கள் நம்முடைய ஜென்ஸ்கர் வீரர்கள். ஸோ அவங்களுடைய பலம் என்கிறது எல்லா வகையிலையுமே எல்லா இடத்துலையுமே அவனால அந்த இடத்துல சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா தோல்வியை பற்றி கவலைப்படாமல் தன் சாதனை களத்தில் முன்னேறி நிற்கக்கூடிய அளவுக்கு மனோதிடத்தையும், அதுதான் ஜென். அதை குருதேவர் வந்து அவங்களுக்குள்ள என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு சிறிதும் சோர்வில்லாமல் எந்தவித சுயநலமும் இல்லாமல் எப்படி அந்த தாய்ப்பாலை ஈன்று கொடுப்பாலோ, இறைவன் எப்படி அதை சுரக்க வைப்பாரோ, அதே மாதிரி எங்களுடைய குருநாதருக்கு இறைவன் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கையில் அதை சிறிதளவும் தடையின்றி, தயக்கமின்றி, அப்பளுக்கின்றி, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கருணையோடு தாயன்போடு கொடுக்கக்கூடிய குருநாதர் எங்களுக்கு கிடைத்ததுதான் இதனுடைய தனித்துவமே. அவர் மரணம் வரை சென்று 15 நாட்கள் உயிரற்ற நிலையில் அந்த சமாதி அனுபவத்தில் கிடைத்த அந்த வித்தைகள் இன்றைக்கும் அவர் அவ்வப்பொழுது இந்த நிலைக்கு செல்வதுண்டு. அதில் ஒரு பார்த்து தான் இந்த கொரோனாக்கு முன்னாடியே இந்த பெருந்தொற்று வரப்போகிறது என்பதை காலம் அறிவுறுத்தி அந்த மருத்துவ ரகசியத்தையும் அவருக்குள் கொடுத்து அது தயாரிக்கப்பட்டு முழுக்க என் வீட்டு குழந்தைங்கள்லாம் அந்த மருந்தை பாக்கெட் போட்டு அது மேலே எழுதுவாங்க PTK அப்படின்னா பெருந்தொற்று கஷாயம் எழுதி அதை பார்சல்ல கேட்டுக்கு வெளியே நின்று வந்து வாங்குவாங்க. கோவிட் வார்டில் கொண்டே கொடுப்போம், ஊர்களுக்கு போகும். இந்த மாதிரி அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு போர்க்களமாகவே இருந்தது அந்த காலம். இது எல்லாருக்குமே தெரியும், நம்ம மறக்க முடியாது. நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் வேணா அவங்களுக்கு இந்த கஷ்டங்கள் தெரியாம இருந்திருக்கலாம், நமக்கு தெரியும். பெரிய சுனாமி இது.
ஸோ இந்த மாதிரி எதையும் கொரோனா அப்படிங்கிற ஒன்று நமக்கு வரும்னே தெரியாது. ஆனால் அதை எதிர்கொள்ள நம்ம தயாராகிட்டோம். அதே மாதிரி தான் இந்த யோஜன் சிலம்பம். எந்த பக்கம் இருந்து எதிரி நமக்கு வருவாங்கன்னு தெரியாது. வெளியில இருக்கக்கூடிய எதிரியா இருந்தாலும் சரி, உள்ள இருக்க எதிரியா இருந்தாலும் சரி, திடீர்னு நமக்குள்ள ஒரு பயம், திடீர்னு ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது அதுல வரக்கூடிய ஷாக், அந்த சம்பவங்கள் நமக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், தோல்வி மனப்பான்மை, பயம், அச்சம், பீதி, அதிகமான பீதி சிறுநீரகத்தை பாதிக்கிறது. அதிகமான அச்ச உணர்வு ஒரு ராஜ உறுப்பை பாதிக்குது. அதிகமான மகிழ்ச்சி அதுவும் ஒரு ராஜ உறுப்பை பாதிக்கிறது. இது மருத்துவம் சொல்கிறது. அந்த கட்டங்களிலிருந்தெல்லாம் விடுபடக்கூடிய ஒரு பயிற்சி முறை முழுக்க முழுக்க ஹியூமன் எனர்ஜி மெடிசின் சிஸ்டம் அப்படிங்கிறத ஒன்று எங்களுடைய குருநாதர் வந்து எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்திற்கு எந்தவித எதிர்பார்ப்புமின்றி இலவசமாக கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு எம்டி பட்டய படிப்பாக, முதுநிலை பட்டப்படிப்பாக அந்த மருத்துவம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதிலிருந்து வெளிவந்த மாணவர்களும் இன்றைக்கு தங்களுடைய பயிற்சி முறைகளை சென்னையில் கொடுத்துட்டு இருக்காங்க, வேற ஊர்களையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் ஹியூமன் எனர்ஜி மெடிசினல் யோகா அப்படிங்கிற அந்த மருத்துவம் கலந்த பயிற்சி முறை தான் நம்மளுடைய யோகா அமைப்புலையும் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஆராய்ந்து அவங்களுடைய உடல்நிலைக்கு தக்கவாறு, மனநிலைக்கு தக்கவாறு அவங்களுக்கான யோக பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு இவங்களை வந்து நம்ம படிநிலையில முன்னுக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். இதுல இந்த யோஜன் சிலம்பத்துல இருக்கக்கூடிய இன்றைக்கு பயிற்சி பெறக்கூடிய பெரும்பான்மையா நம்மகிட்ட பயிற்சி பெறக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா 90% நம்மளுடைய மருத்துவமனைக்கு மருத்துவத்திற்காக வந்தவர். மருந்தை விட இதை ரொம்ப நம்பி அவங்க தன்னுடைய நோயிலிருந்தெல்லாம் வெளிவந்துட முடியும், ஒரு புதுமையான ஆரோக்கியமான இளமையான வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு முதல்ல ஃபீட் பண்றது, உள்ள கொடுக்கறதே பெரிய விஷயம். கொடுத்து அவங்கவுங்க இருக்கக்கூடிய இடத்துலயே இன்றைக்கு தமிழகம் மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா, கனடா, யூகே, யூஎஸ் இந்த மாதிரி இடங்கள்லையும் நடத்தப்பட்டு இருக்கு. நம்மளோட பெங்களூர், கர்நாடகாவில் நடத்தப்பட்டு இருக்கு, ஆந்திர பிரதேசத்துலையும் நடத்தப்பட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான சிட்டிகளில் நடத்தப்பட்டிருக்கு, நம்ம சென்னையிலையும் பல்வேறு இடங்கள்ல நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பயிற்சி முறையை பெற்றிருக்கக்கூடியவங்க தங்களுடைய நோய்கள்ல இருந்து மெதுவா தாங்க விடுவிச்சுக்கிட்டு வரத மருந்தற்ற சூழ்நிலையிலையும் சின்னதா மருத்துவங்கிறத சின்னதா சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்தாலும் பெரிய அளவுல தாங்கள் அதுல இருந்து வெளிவந்துட முடியும் அப்படிங்கிறதையும் பெரும் நம்பிக்கையாக கொண்டு இன்னைக்கு பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க தான் 50% பேர் அதுல சாதனை செய்தவர்கள். இதை நான் அன்றைக்கு மேடையில சொல்லல, வெறும் வயதை மட்டுமே காரணம் காட்டினேன். பெரியவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னும் போது சந்தோஷமா இருந்தது. மேடையில் நமக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கும் அதை அவங்க கூட வந்தவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் செய்கிறவங்களுக்கும் உற்சாகமாக இருந்ததே தவிர அவங்களுடைய ஹிஸ்ட்ரி, அவங்களுடைய வரலாறு அப்படிங்கிறது அவங்க முற்றிலுமாக தன்னை இழந்த நிலையில மிக கடுமையான நோய், கர்ப்பப்பையில நோய், கேன்சர், இந்த மாதிரியான பெருங்கொண்ட நோயால பாதிக்கப்பட்டவங்க அதுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. எனவே இந்த யோஜன் சிலம்பம் அப்படிங்கிறது ஒரு பயிற்சியாக இங்கே கொடுக்கப்படவில்லை, அவர்களுடைய உயிர் சக்தியாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. ஒரு மருத்துவரால் நேரடியாக அவர்களுக்கு உயிர் சக்தியாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை நம்ம எல்லோரும் கத்துக்கிறது அப்படிங்கிறது வாழ்க்கையில் மிக மிக அவசியமாகிறது. அம்மா என்னை அறிமுகம் செய்து வைத்த அம்மா சொன்னாங்க, எங்களுக்கும் இதை கற்றுக் கொடுங்க, செய்யோனையா நீங்களும் கம்பு சுத்தி காட்டுங்க அப்படின்னு. செய்யோனையா ஆல்ரெடி நிறைய கம்பெல்லாம் சுத்தி இருக்காரு. இன்றைக்கு அவருடைய அனுபவமும் அறிவும் நமக்கெல்லாம் நிறைய தேவைப்படுது. அவங்களும் இந்த பயிற்சியில கலந்துக்கலாம், அதுல சந்தேகமே கிடையாது. முடியாது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஸோ இன்னும் அவர் இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டா அந்த வானொலி நிலையத்துல கம்பீரமா ஒரு போஸ்டிங்ல இருந்தாங்க இல்லையா, அந்த நிலைக்கு போயிடுவாங்க. அப்படி இன்றைக்கும் அவரால் செயல்பட முடியும். இன்றைக்கு சென்னையில் எங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு
காணொளி மூலமா ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து பார்த்துடலாம். நீங்க ஷேர் பண்ணலாம். யோஜன் சிலம்பம். மகாயோகத்தின் ஜென்ஸ்கர் வழங்கும் யோஜன் சிலம்பம். இது 30 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கான தற்காப்பு கலை பயிற்சி, சிறப்பு பயிற்சி. உங்க இளமைய மீட்டெடுக்கணுமா? நீங்க இழந்த உயிராற்றலை மீண்டும் பெறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. அதுவும் முழுக்க முழுக்க இலவச பயிற்சிங்க. யோஜன் சிலம்பம் ஒரு மருத்துவ மாமேதை, மனித உயிராற்றல் மருத்துவத்தின் தந்தையுமான குருதேவர் KP குணாநிதி மகரிஷி அவர்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கு. உங்க வயதுக்கு ஏத்த மாதிரி எளிமையான பயிற்சிகள் தான் இதுல வடிவமைச்சிருக்காங்க. உடலின் சக்தி ஓட்டத்தை நல்லா புரிஞ்சுகிட்ட ஒரு குருதேவரால தானே சக்தி ஓட்டத்தை சீர் செய்யவும் முடியும். இடுப்பு வலி, மூட்டு வலி, உடல் வலி போன்ற வலிகள் எல்லாம் நீக்கி யோஜன் உங்களை ஆரோக்கியமா ஆக்குது. BP, சுகர், மலச்சிக்கல் போன்ற எல்லா பிரச்சனையில இருந்தும் முழுமையான தீர்வளிக்குது யோஜன் சிலம்பம். யோகா, தாய்ச்சி, சிலம்பம், களரி, கராத்தே, குங்ஃபு போன்ற பல கலைகள்ல உள்ள உடல் அசைவுகள் எல்லாம் கொண்டு உங்க உயிராற்றலை பலப்படுத்துறதுக்கான பயிற்சி முறைகளை யோஜன் சிலம்பத்துல கொடுக்கறாங்க. கின்னஸ் சாதனை புரிஞ்ச அனுபவசாலிகள் தான் இது உங்களுக்கு கற்றும் கொடுக்கறாங்க. 40 வயசுக்கு மேற்பட்டவங்க சந்திக்கும் நோய்கள் வராம உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழிதாங்க யோஜன் சிலம்பம். யோஜன் சிலம்பம் இந்த கொரோனா காலத்துல நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்துது. உங்க உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி ஒடுங்கி இருக்கும் பிராணாவை சரி செய்யுது. மன அழுத்தத்துல இருந்து முற்றிலுமா விடுபடலாம். உங்க குழந்தைகள் பற்றின கனவுகள் வச்சிருப்பீங்கல்ல, அது எல்லாத்தையும் நிறைவேற்றலாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களோட வாழ்க்கைய நீங்க நினைச்ச மாதிரியே ஆரோக்கியமா மகிழ்ச்சியா வாழலாங்க. என்ன, இளமைய மீட்டெடுக்க தயாரா? யோஜன் சிலம்பம் இலவசமாக உங்களுக்காக. உடனே கால் பண்ணுங்க இந்த எண்களுக்கு. மேடம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நான் அன்மியூட் ஆகல. பண்ணுங்க. கேக்குதா இப்ப? இப்ப கேக்குது. நன்றி நன்றி. இப்ப இந்த காணொளி கூட நம்ம கல்பாக்கம் அணுமின் நிலையத்துல ஒரு ஆராய்ச்சிக்காக இந்த நம்மளுடைய யோஜன் சிலம்பத்தை வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதுல அவங்க நிறைய ப்ரூவிங் நமக்கு சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க சயின்டிஃபிக்கா. இது நம்மளுடைய பிராண ஓட்டத்துல தடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த தடைகளை நீக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான பயிற்சி இது. இது எப்பவுமே ஒரு வெற்றி மனப்பான்மையும் ஒரு சாதனை மனப்பான்மையும் இவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நாங்கள் இப்போ ஒரு 2015 முதல் சர்வதேச யோகா தினம் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணி ஐநா சபையால் ஏற்றுக்கப்பட்டு நம்ம கொண்டாடிட்டு இருந்தோம். அதில் ரொம்ப நமக்கெல்லாம் பெருமை. நம்ம பாரத தேசம்தான் இதுக்கு வந்து என்னது முழு முதலாக நின்று இந்த நாளையே வந்து தேர்ந்தெடுத்து நம்ம ஆரிஜினில் வந்த நம்ம உலகத்திற்கு கொடுத்த இந்த யோக கலை அப்படிங்கிறதுல நமக்கெல்லாம் ரொம்ப பெருமை. அதுலேயும் தமிழர்களாகிய நமக்கு ரொம்ப 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 மிகப்பெரிய பெருமை அது. இதை வந்து நம்ம கொண்டாடணும். எப்படி தீபாவளி கொண்டாடுறோம், பொங்கல் கொண்டாடுற மாதிரி இதை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு சர்வதேச யோகா தினத்தப்பவும் நம்ம வந்து ஒவ்வொரு சாதனையை நம்ம பாரத தேசத்தின் சார்பாக பயிற்சி கொடுக்கறது மட்டுமில்லை, பரிசளிக்கக்கூடிய அந்த நிகழ்வை நம்மளுடைய மகாயோகம் செய்து கொண்டிருக்கிறது. இதுல வந்து இந்த முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய சாதனை ஒரு 21 பேரை வச்சு தொடங்குச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 47 பேர்,
அதுக்கப்புறம் 37 பேர் கொண்ட 52 மணி நேரம் தொடர் சாதனை. அப்புறம் என்னுடைய சாதனை தனி மனித சாதனை அப்படின்னு எடுத்துக்கும்போது, பெண்கள் பிரிவுல லாங்கஸ்ட் யோகா மாரத்தான், அதாவது தொடர் ஓட்டம் யோகாவ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். 162.5 மணி நேரம் தொடர்ந்து இந்த யோகாவ வந்து அப்ப வந்து நமக்கு சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாதுன்றதெல்லாம் கண்டிஷன்லாம் கிடையாது. இதுல எங்க சாப்பிடுறது, எங்க தூங்குறதுன்றது தான் சேலஞ்சே. அதெல்லாமே கண்டுபிடிக்கணும் நம்ம. ஒரு 3 நாள் தூக்கம் இல்லாம இருந்ததுன்னா, நம்மளுடைய மைண்ட்ல வேவரிங் வந்து எங்க இருக்கும் அப்படிங்கிற கான்ஷியஸே இல்லாம போயிடும். இது எல்லாமே அந்த கான்ஷியஸ்னஸ கொண்டு வந்து நம்மளோட உடல் அசைவுக்கு அத குடுத்து, அதுவும் போக அதுல ரூல் என்னன்னா 30 மினிட்ஸுக்குள்ள ஒரு ஆசனத்துக்கும் இன்னொரு அதே ஆசனத்த ரிப்பீட் பண்ணக்கூடாது. செய்யக்கூடாது. 30 நிமிஷம் கழிச்சு தான் அத ரிப்பீட் பண்ணலாம். 2 நிமிஷத்துக்கு மேல ஒரு ஆசனத்துல இருக்கக்கூடாது. இருந்தா டிஸ்குவாலிஃபை. ஸோ இந்த 162 மணி நேரமும் இதை வந்து மைண்ட்ல ஏத்தி யார் ஒருத்தருக்கு உடல், உயிர், பொருள், ஆவி தன்னுடைய ஆன்மா வரைக்கும் இந்த யோகம் வந்து உள்வாங்கி இருக்கிறதோ, அவங்க தான் இந்த சாதனைய வந்து செய்ய முடியும். இத நான் செஞ்சேன் அப்படின்றதுக்காக நான் சொல்லல. என்னுடைய அனுபவத்தை வைத்து நான் சொல்கிறேன். எனவே நான் இப்ப 162 மணி நேரம் ஒரு சாதனை செய்ய போறோம்னா, 162 மணி நேரம் நம்ம வந்து ரிஹர்சல் பார்க்க முடியாது. அப்ப எந்த தைரியத்துல அந்த மேடையில ஏறி உட்கார்றோம் அப்படின்னா, அதுநாள் வரை நாம் பெற்ற பயிற்சியும், அந்த உத்வேகமும், ஞானமும் மட்டுமே அதற்கு காரணம். குருதேவர் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிற மிகப்பெரிய பலம். அது எல்லாத்தையும் முறியடிச்சுட்டு என்னால முடியும் அப்படின்னு ஏற வைக்குது, செய்ய வைக்குது, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிக்க வைக்குது. அதுக்கு பிறகு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்குறாங்க. இசிஜி நார்மலா இருக்கு, விபி நார்மலா இருக்கு, மிச்ச எல்லா கண்டிஷன்ஸுமே நார்மலா இருக்கு. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எங்ககிட்ட இருக்கு. அது ஒரு ஆய்வுக்காக நாங்க எடுத்து வச்சிருக்கோம். அப்ப இந்த யோஜன் பயிற்சி அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் தேவை அப்படின்னா, யாரெல்லாம் ஆரோக்கியமாகவும், இளமையாகவும், துடிப்பாகவும் சாதனைன்னா அப்படியே மேடையில ஏறி 160 மணி நேரம் நம்ம யோகா பண்ணாதான் சாதனை அப்படின்னு கிடையாது. இன்றைக்கும் நாம் செய்யக்கூடிய அன்றாட பணிகள்ல சோர்வு இல்லாம, உற்சாகத்தோட, அதுல தோல்வி மனப்பான்மை இல்லாமல், அது சமையலாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, குடும்பத்தை வழிநடத்துவதாக இருந்தாலும் சரி, நம்முடைய வேலையாக இருந்தாலும் சரி, இன்னொருத்தருக்கு பாரமற்ற நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும், தன் ஆர்வத்தையும், ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது நம்மளுடைய யோஜன் பயிற்சி. அதனால தான் இதில வயசு வித்தியாசமே வந்து நம்ம வைக்கல. 30 வயசுக்கு கீழ இருக்கா, அவங்க ரொம்ப நலிவடைஞ்சு போயிருந்தா தான் இந்த யோஜனுக்குள்ள வருவாங்க. இல்லை என்றால் அவர்களுக்கு வந்து ஜென்ஸ்கர் அந்த பயிற்சி. அது ரொம்ப உற்சாகமா, அதில வந்து பார்த்தீங்கன்னா, அது இன்டகிரேட்டட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஒருங்கிணைக்கப்பட்ட தற்காப்பு கலை. ஒரு கூரையின் கீழ சிலம்பம், கராத்தே, குங்ஃபு, ஜூடோ, நஞ்சாக், தாய்ச்சி, அதிலேயே அவங்களுக்கு சூப்பர் மெமரி பவர் ட்ரெய்னிங்கு, மெடிடேஷன், ஜிம்னாஸ்டிக் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, பல்வேறு ஆயுத பிரயோகம், செல்ஃப் டிஃபென்ஸ் தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய பயிற்சி. அதுலயும் நம்ம வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப இத ஸ்பெசிஃபிக்கா ஃபோக்கஸ் பண்ணி வந்து குடுக்குறோம். இதெல்லாம் நெறைய டெமோலாம் பண்ணி காட்டுவோம். நம்ம ஸ்டேஜ்ல வந்து பண்ணி காட்டுவோம். ஒருத்தர் வந்து பின்னாடி ஹேண்ட் பேக்க இழுத்துட்டாலோ, இல்ல முடிய பிடிச்சு இழுத்துட்டாலோ, இல்ல முன்னாடியே வந்து அவர் ஏதாவது பண்ணாலோ, லாக் பண்ணிட்டாங்க, ஆயுதம் கொண்டு தாக்க வராங்க அப்படின்னா, அதை முறியடிக்கக்கூடிய சற்றும் ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் அந்த ஒரு நொடி பொழுதிலேயே அவர்களை காத்து முன்னாடி இருக்கவங்கள, தன்னை தாக்கக்கூடியவங்கள நிலைகுலைய வைக்கக்கூடிய அந்த பயிற்சிகளும் கொடுக்கப்படுது. அப்ப இதெல்லாம் வாங்கிட்டு போய் அவங்க வந்து ரொம்ப முரட்டுத்தனமா பிஹேவ் பண்ணுவாங்களா? முரட்டுத்தனமா நடந்துக்குவாங்களான்ற பயம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நம்மட்ட படிக்கிறாங்க. அந்த பேரண்ட்ஸுக்கெல்லாம் ஏன் வரல அப்படின்னா, அப்படி இருந்தவர்கள் கூட இந்த பயிற்சிக்கு வந்ததுக்கு பிறகு, தான் எதை எந்த நேரத்தில் எதற்காக செய்ய வேண்டும் என்ற அந்த பகுத்தறிவும், அந்த தொலைநோக்கு பார்வையும், நுண்ணறிவும், பழக்கவழக்கங்கள்ல ரொம்ப ஒழுக்கமான மாற்றங்களையும் இந்த பெற்றோர்கள் பார்க்குறாங்க. நமக்கு பெரிய விளம்பரமே கிடையாது. ஆனாலும் இவ்வளவு பேர் எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னா, ஒரு பேரண்ட்ஸ் இந்த பையன் இப்படி இருக்கானா, நீங்க ஜென்ஸ்கர்ல கொண்டு போய் சேருங்க. அங்க சூப்பரா கொண்டு வந்துடுறாங்க அந்த மாஸ்டர். அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப நேர்த்தியா குருஜியினுடைய நேரடி பார்வையில இந்த கலைய வந்து நம்ம கத்துக் குடுத்துக்கிட்டு இருக்கோம். இது இல்லாம நம்ம யோக மையத்துல விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறையில
யோகாசனங்கள், பிராணாயாம பயிற்சிகள், மரணத்தை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பிராணாயாம பயிற்சிகள் மற்றும் உயர்நிலை யோகா அனுபவங்களை கொண்ட தியான முறைகளும் குருஜியால ஒவ்வொரு படிநிலைக்கு தக்கவாறு எங்களை வளர்த்துக்கிட்டு வராங்க. இதுல நாங்களும் என்னது, இன்றைக்கு உங்க முன்னாடி ஒரு வழக்கறிஞரா, ஒரு இன்னைக்கு ஒரு யோக சிகிச்சையாளரா உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல படிக்கும்போது பெட்டில் யூரின் போவேன். எங்க அம்மா கண்டிச்சு பார்த்தாங்க. அப்புறம் பார்த்தா ஏதோ பயந்த கோளாறு மாதிரி தெரியுதுன்னு இந்த பூசாரி பள்ளிவாசல் எல்லாம் கொண்டு போய் தண்ணி எல்லாம் அடிக்கிறது, இப்படியெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. அன்னைக்கு மட்டும் போக மாட்டேன், அடுத்த நாள் போவேன். அப்புறம் காலம் ஓடிச்சு, 8th ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டேன், பெரிய பிள்ளை ஆயிட்டேன். பெரிய பிள்ளை ஆகியும் இந்த கம்ப்ளைண்ட் தொடரும்போது அம்மாவுக்கு பெரிய பயம் வந்துருச்சு. ஐயோ இந்த பிள்ளைய என்னன்னு கட்டி கொடுக்கறது, பொம்பளை பிள்ளையாச்சு, நல்லா இருக்க பிள்ளைய கட்டி, அந்த மாதிரியான காலகட்டங்கள் அது. அழுவாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த எஸ்ட்ரீம் என் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு எங்க அம்மாவுக்கு வேற மாதிரி மாறிடுச்சு. என்ன அப்படின்னா, காலையில யூரின், அந்த பெட்ல யூரின் போயிருந்தேன்னா காலையில எந்திரிச்சோடனே அடி விழும். ஒரு பொம்பளை பிள்ளை, அதுவும் வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளை, இப்படி ஒரு ஒண்ணுக்கு போற உணர்வு கூட இல்லாம நீ தூங்குறியே அப்படின்னு அடிப்பாங்க. எனக்கு அழுகையா வரும். நம்ம என்ன பண்ணோம்? அப்ப எனக்கு அந்த சின்ன பிள்ளையில சின்ன அறிவுல தோன்ற பக்குவமற்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நைட்டு தூங்குனா தானே பாத்ரூம் போகணும், தூங்காம இருக்கும். நைட்டு ஃபுல்லா தூங்காம இருக்கும், கண்டினியூஸா தூங்காம மாசக்கணக்கில் இருந்தோடனே ஆர்த்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. கடுமையான வயிற்று வலி, காலு வலி, படிப்புல பார்த்தீங்கன்னா ரொம்ப சிங்கிள் டிஜிட்ல மார்க்கு, ரொம்ப ஒரு பூவரான ஸ்டூடெண்ட், ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாத ஒரு ஆளா போய்கிட்டு இருக்கத நானே பார்த்து ரொம்ப தாழ்வு மனப்பான்மை, யாரோடையும் பேசுறதுக்கு கூச்ச சுபாவம், ஒரு மேடை ஏறி என்னால பேச முடியாது. இதுதான் ரஞ்சனா. இன்றைக்கு இவ்வளவு பெருமையா சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அன்றைக்கு யோசிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. அப்ப எங்க அம்மா, இந்த பொண்ணு ஏதோ பயந்து ரொம்ப எல்லாத்துலயும் பின்வாங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த ஜென்ஸ்கர் பயிற்சிக்கு என்னை அனுப்புனாங்க. ஜென்ஸ்கர் பயிற்சிக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் தான் பயிற்சி பண்ணியிருப்பேன். இந்த பெட்ல யூரின் போறது நின்னுச்சு. அப்புறம் எனக்கு இந்த ரொம்ப சோர்வு இதெல்லாம் எனக்குள்ள இருந்த மாதிரியே ஒரு அடையாளம் இல்லாத ஒரு உணர்வு, ஒரு உற்சாக உணர்வு, எல்லாத்தையும் துள்ளலோட செய்யக்கூடிய ஒரு உணர்வு எனக்குள்ள ஏற்பட்டோடனே, அது எனக்கு அங்க போகணுங்கிறது ரொம்ப தாகமா இருந்து நான் அதுல முன்னேறி போக ஆரம்பிச்சேன். இன்றைக்கு நான் வழக்கறிஞராக அடையாளப்படுத்தப்படுறேன். ஐயா நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்கன்னு சொல்லும்போது ஐயாட்ட நான் அன்னைக்கே சொன்னேன், இது நான் இல்ல, இது நானே இல்ல, நானு சொல்லணும்னா அதை தான் சொல்லணும். இது என்னுடைய குருநாதர் கொடுத்து என்ன சொல்றது, ஒரு கருணையின் அடிப்படையில என் மேல இருக்க பாசத்தின் அன்பின் அடிப்படையில கொடுத்த ஒரு கொடை. இதற்கு கைமாறாதான் என்னால முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த கின்னஸ் ரெக்கார்டெல்லாம் நான் துணிஞ்சு மேடை ஏறி செஞ்சனே தவிர, இது நான் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு அல்ல. இன்றைக்கு அதற்கு பிறகு அந்த சாதனை யாராலையும் முறியடிக்கப்படல. அதுக்கு பிறகு என்னுடைய தம்பி தங்கைகளை நான் உருவாக்க ஆரம்பித்து விட்டேன். அவர்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வளர்ச்சி. என் குருஜி தனக்குன்னு எதையும் வச்சுக்கல, எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. எல்லா அறிவையும் எங்களுக்காக கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, கொடுத்துட்டு இருக்காரு. வானவியல் விஞ்ஞானத்துக்கு ஒரு விங்க பர்மிட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் போயிட்டு இருக்கு, தற்காப்பு கலைக்கு போயிட்டு இருக்கு, யோகத்துக்கு போயிட்டு இருக்கு, மருத்துவத்துக்கு போயிட்டு இருக்கு, ஒன்னொன்னையும் நுட்பமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு கிடைத்த இந்த ஆரோக்கியத்தை நான் மற்றவர்களுக்கு பகிராவிட்டால் நான் மிகுந்த சுயநலவாதி ஆகிவிடுவேன். என்னுடைய குரு ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருக்கு நான் செய்யும் பேரும் உதவி, அவருக்கு நான் கொடுக்கக்கூடிய தட்சணை, குரு தட்சணை என்ன அப்படின்னா, என்னை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதும், எனக்கு கிடைத்ததை அவர் செய்ய நினைப்பதை அவருக்கு உறுதுணையாக இருந்து அவரின் வழிகாட்டுதலோடு, தான் தோன்றித்தனமாக ஒரு அகங்காரத்தோடு இல்லாம அந்த வழிகாட்டுதலோடு தொடர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை என்னுடைய குரு ஆசீர்வதித்து எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் அதை கொடுத்து கொண்டிருக்கிறேன். உங்களோட பேசிக்கிட்டு இருக்கதும் அதுதானே ஒழிய, இங்க ரஞ்சனா என்ற ஒரு தனிப்பட்ட நபர் இதை உருவாக்கவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. அப்படி யோசித்தால் அது என்னுடைய தவறுதான் அன்றி வேற எதுவும் இல்லை. இதற்கு மேலும் இதை பற்றி விளக்கங்கள் நம்ம வகுப்புல நேரடியா இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நம்ம வகுப்பு ஆரம்பிச்சிடலாம், செய்யலாம். அப்ப இன்னும் நிறைய பயிற்சிகளோட பார்க்கலாம், அனுபவமா எடுக்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன். இதுவரைக்கும் இந்த விளக்கங்களை கொடுக்க அனுமதிச்ச
நம்மளுடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய இந்த ஜூம் மீட்டிங்கில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். அருமை அருமை, மிக அருமையா சொன்னீங்கம்மா. அதுவும் உங்களுடைய அனுபவத்தை தொடக்கத்திலிருந்து, அதுவும் அதாவது தான் உணர்தல் தன்னை உணர்ந்து செயல்படுதுங்கிறது அந்த அளவுல மிக அருமையா இருந்தது. நல்ல விளக்கம். மகா யோகத்தை பத்தி நல்லா சொன்னீங்க, ரொம்ப பாராட்டுக்கள். அதுவும் தற்காப்பு கலைக்கு எப்படி பயன்படுங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. நெஞ்சார்ந்த நன்றி. இப்பொழுது ஆஸ்திரேலியாவிலிருந்து இணைந்திருக்க அன்பர் முனிவர் நடேசன் சுந்தரனா சொல்ற கருத்துக்கு வாங்க. அனைவருக்கும் வணக்கம். அம்மா, அந்த ரஞ்சனா அம்மா மனம் திறந்து இது ஒரு பெரிய ஒரு உயர்ந்த ஒரு விஷயம். ஞானம் இந்த தொல்காப்பியத்திலையும் அது 9, 10வது நிலைகளில் வருகின்ற ஒரு நிலை குறித்து மிக சிறப்பாக, மிக எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னார்கள். அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய எளிமை மற்றும் அவங்களுடைய அவங்க சொந்த அனுபவத்தை நிறைய பேர் இப்படி துணிவாக யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா? நம்முடைய கஷ்டங்களையோ நம்முடைய ஒரு ஒரு 2 பக்கங்களையும் சொல்லுவது தயங்குவோம். ஆனால் அந்த அம்மா மிக அருமையாக சொன்னாங்க. நாங்களும் சித்தர்கள், நானும் ஒரு காலத்தில் இந்த குண்டலினியை பற்றி ரொம்ப ஆர்வம் கொண்டிருந்தேன். ஒரு 20 வருஷம் முன்னாடியே அதே மாதிரி பல இதில் ஆனால் அதில் உள்ளுக்கு போகிறதில்ல. கொஞ்சம் போயிட்டு நுனி புல் மாதிரி கொஞ்சம் பார்த்துட்டு ஆழமாக போகாமல் வெளியே வந்துடுவோம். அந்த மாதிரி இந்த பரஞ்சோதி முனிவர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதையே நான் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன். அவங்க ஈரோட்டில் இருக்காங்க. இந்த மாதிரி இந்த குண்டலினி சக்தி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குமரி அந்த ஒரு சுருண்டு நம்முடைய நம்முடைய சக்கரத்தில், மூலாதார சக்கரத்தில் சுருண்டு இருக்கின்ற அந்த அது நியூக்ளியர் எனர்ஜி மாதிரி வச்சுக்கங்களேன். அது எப்படி வெளிக்கொண்டுறங்கிறது ஒரு குருவரால் தான் முடியும். உங்களுக்கு கிடைத்திருப்பதனால் அது பெரிய பாக்கியம். உங்களுக்கு அதனால் உங்களை நமஸ்கரித்து என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் எவ்வளவோ வியாதிகள், எனக்கு இருக்குது வியாதிகள், அது விரட்டுவதற்கு அதிலிருந்து மீண்டு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் எவ்வளவோ செய்கிறேன். அப்போ அம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி முதல்ல ஒரு வகுப்பு ஜூமில் சொல்லிக் கொடுங்க, நாங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வகுப்பு நடத்தலாம். ஏன்னா நாங்கள் ரொம்ப தொலைவில் இருக்கிறோம். ஆஸ்திரேலியாவில் கூட உங்களுடைய கிளை இருக்குதுன்னு சொன்னீங்க. அது குறித்து அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நானும் சில அபியாசங்களும் உங்களுடைய இதில் சென்னைக்கு அவசியம் பார்க்குறேன். ஆனால் இது ஒரு பெரிய விஷயம். அதாவது இந்த சித்தர், இந்த தன்னை உணர்தல், ஐயா சொன்னாங்க, செய்வன் ஐயா மிக சிறப்பாக. அவர்கிட்ட இருக்கிற ஒரு குணமே, எது நல்லது இருந்தாலும் எது சிறப்பாக இருந்தாலும் என்னையெல்லாம் ரொம்ப ஊக்குவிச்சிருக்கேன் எல்லாரையும். அந்த மாதிரி அவருடைய அந்த ஊக்கம் கொடுப்பது, மற்றவங்களுடைய திறமையை அவங்களை வெளிக்கொண்டு வருவதில் அவருக்கு விஞ்சியவர் யாரும் இல்லை. அது மாதிரி அவர்கள் இன்றைக்கு கொண்டு வந்ததுக்காக, இன்றைக்கு மேடை ஏற்றியதுக்காக நான் அவருக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றமா நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு பணியை செய்யுங்க. நான் அவசியம் சென்னை வந்தால் உங்களை சந்திக்கிறேன். நீங்களே சிகிச்சை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. நானும் வேணும்னா எனக்கு விருப்பம், நிச்சயமாக பாண்டிச்சேரி போய் குருவிஜி அவரை பார்த்து 2 நாட்கள் தங்கி அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது. ஏதோ எனக்கு வயது 72 ஆகின்றது. இருக்கின்ற காலத்தை எப்படியாவது நம்ம மீட்டெடுத்து நல்ல முறையில் வாழ வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் சொல்கிறேன். மற்ற ஆண்டோர்களும் சான்றோர்களாம் இருக்கிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை வழிவிடுகின்றேன். மிக அருமையான உரையம்மா. இன்னொரு விஷயமா, நான் சைனாவில் நான் 10 தரம் போயிருக்கேன். அப்போ ஒரு தரம் இந்த இந்திய அந்த பெரிய ஒரு மாநாடு, இது ஒரு வேர்ல்ட் ட்ரேட் எக்ஸிபிஷன் இருந்தது. அப்போ இந்தியாவுடைய பாலியன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க அங்கே மெயின் டீமாக அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணது இந்தியா கொடுத்தது யோகா, அந்த கலை, அந்த 9 சக்கர இலையிலேயே பார்த்தா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சிறப்பாக ஒரு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. நான் அதை தவிர நம்முடைய இன்னொரு மேடையில் நம்முடைய நடனங்கள் இதெல்லாம் சீன மக்கள் ரொம்ப விரும்பி பார்த்தாங்க. அப்போ தான் எனக்கு கூட இது நடந்து ஒரு ரொம்ப நாள் ஆச்சு, 15-16 வருஷம், 2010-11 இருக்கும். அப்போவே நம்முடைய யோகா கலையுடைய மகிமை அங்கே நான் கூடுதலாக தெரிஞ்சு கொண்டேன் சொல்லி இந்த வாய்ப்புக்கு
நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கமா. நன்றி சுந்தரனார் அவர்களே. அடுத்து NS பிரேமா அவர்கள், திருச்சி மாநகராட்சி மேனாள் ஆணையர். வாங்க. அவங்களுடைய நூல் உடைப்பான்மையில வெளியிட போகுது. ஞாயிற்றுக்கிழமைக்கு இருக்கு, 12ஆம் தேதி. அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல திருக்குறள் தெள்ளமுதம் அருமையான ஒரு நூலை எழுதியிருக்கிறாங்க. அதற்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். வாங்கம்மா, உங்க கருத்து சொல்லு. அனைவருக்கும் பேரன்பின் நன்றி. இப்படி ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண ஒரு வழக்கறிஞராகவும் யோக சிகிச்சை நிபுணராகவும் இருக்கிறவங்கள நம்முடைய தளத்துக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்திய நம்முடைய கலைமாமணி சேயோனையா அவர்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நான் இன்னைக்கு கொஞ்சம் தாமதமா இணைஞ்சேன். மற்ற நிகழ்ச்சிகளை பார்க்கல, தலைமை உரை சிலம்பம் சார் பேசினதெல்லாம் கேட்கல. எந்த அளவுக்கு எப்படி 30 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி பயிற்சி கொடுக்கணும், 30 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பயிற்சி கொடுக்கணும் அப்படின்றதையெல்லாம் ரொம்ப அழகா விவரிச்சிங்கம்மா. அதனுடைய நன்மைகள் எப்படி எல்லாம் கிடைக்குது அப்படின்றதையும், தற்காப்பு கலைக்கு எப்படி உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்றதையும், அந்த உயிர் சக்தி எப்படி தூண்டப்பட்டு வியாதிகள் எல்லாம் குறையுது, அதனுடைய வியாதிகள்ன்றதை விட அது கொடுக்கிற அந்த ஒரு நமக்கு கொடுக்கிற கஷ்டங்கள்லாம் எப்படி குறையுது அப்படின்றதையும் ரொம்ப விரிவா சொன்னீங்க. உண்மையிலேயே இந்த கூட்டத்துல 50, 60க்கு மேல இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறோம். அதனால 60க்கு மேல இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி பயிற்சிகள் எடுக்கலாம் அப்படின்றத நீங்க ஒரு முறை ஜூம்ல சொல்லிட்டீங்கன்னா, நீங்க எங்க இருக்கீங்க சென்னையில அப்படின்றத சொன்னா நேரடியாகவும் பயிற்சிகளை எடுத்துக்கிறதுக்கு அது மாதிரி இருக்கிறவங்கள நாங்க அழைத்து வரவும், நாங்களே பயிற்சி எடுத்துக்கொள்ளவும் ஒரு உதவியாக இருக்கும். ரொம்ப சிறப்புமா. உண்மையிலேயே பார்க்கவே அந்த நீங்க போட்ட அந்த வீடியோவும் ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க கின்னஸ் ரெக்கார்டு இப்படி பண்ணியிருக்கீங்கன்றதும் சிறப்பா இருந்தது. யாருமே தாங்க ஒரு நிலைக்கு எட்டிய பிறகு அவங்களுக்கு இருந்த சிரமங்களை எல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. நீங்க அதையும் நான் குழந்தையா இருக்கும்போது இப்படி எல்லாம் இருந்தது, என்னுடைய அம்மா இப்படி கஷ்டப்பட்டாங்க அப்படிலாம் வெளிப்படையாக சொல்லி, இதை யார் யாருக்கு இப்படிப்பட்ட சிகிச்சை தேவையோ அவங்களுக்கு உதவுற மாதிரி ரொம்ப சிறப்பான பொழிவு கொடுத்திருந்தீங்க. ரொம்ப நல்ல ஒரு பதிவு அப்படின்றத விட மிகவும் பயனுள்ள, தற்போதைக்கு தேவையான பதிவாகவும், குழந்தைகள்லாம் எப்படி காத்துக்கணும்ன்றத நாங்க டெமோ பண்ணி சொல்லி கொடுப்போம்னு சொன்னீங்க பாருங்க. இட்ஸ் a நீட் ஆஃப் தி அவர். இன்னைக்கு இருக்கிற செய்திகள் பார்க்கும்போது அது குழந்தைகளுக்கு கட்டாயம் கத்துக் கொடுக்க வேண்டிய ஒரு பணியாக இருக்கிறது. மிகச்சிறந்த சேவை. வாழ்த்துகிறேன்மா. உங்களுக்கு வாய்ப்புக்கு நன்றி சார். மகிழ்ச்சி. அடுத்து கோபாலன் அவர்கள், ஹைதராபாத். நான் இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சேர்ந்த, கடைசியில் அவங்க முடிக்கிறப்போ தான் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். மார்ஷியல் ஆர்ட், இதெல்லாம் மார்ஷியல் ஆர்ட்டில் வர்றது. அது இப்போல்லாம் பள்ளிக்கூடத்திலேயே மார்ஷியல் ஆர்ட்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜென்ரலாக நம்ம இந்த குங்ஃபு, இந்த மாதிரி கராட்டே, இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இந்த மாதிரி பள்ளிக்கூட லெவலில் இது மாதிரி ப்ரோக்ராம் ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஏதாவது டைஅப் வித் ஸ்கூல்ஸ், அந்த மாதிரி இந்த யோஜன் நீங்க வச்சிருக்கீங்களா அப்படிங்க? சில ஸ்கூல்ஸில் அவங்க பர்மிஷன் பண்ணும்போது நம்ம ப்ரைவேட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். முந்தைய கவர்மெண்ட்ல, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இந்த பெண்களுக்கான தற்காப்புகளை செல்ஃப் டிஃபென்ஸ் கொடுக்க சொல்லி ஒரு ஸ்கீம் ஒரு 3 months கொண்டு வந்துருந்தாங்க. அதில் நம்மளுடைய மாஸ்டர்ஸ் யாரெல்லாம் அவைலபிள் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் போய் எடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இதை பெரிய அளவில் கொண்டு போகணும் அப்படின்றப்ப நமக்கு இன்னும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற சப்போர்ட்ஸ் நிறையா தேவைப்படுது. அதுக்கான சப்போர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுக்க தயாராக இருக்கும். ஏன்னா ஸ்கூல், அட்லீஸ்ட் பிரைவேட் ஸ்கூல்ல இதை பற்றி தெரிஞ்சவங்க இதை இன்க்ளூட் பண்ணலாம். ஏன்னா அதுக்காக ஒரு டைம் அலாட் பண்ணியிருக்காங்க. பசங்கள்லாம் இதெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது இன்டர்னல் கேம்ஸு அந்த மாதிரி எல்லாம் அது எங்கே வேணால் போய் விளையாடிக்கலாம். அது அந்த மாதிரி அதில் ஈடுபடுறோம். ஸோ இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்கூலோட டைப் பாயிண்ட் பண்ணியிருந்தா தான் கொஞ்சம் பாப்புலர் ஆகும். கண்டிப்பா ஐயா, செய்வோம். உங்களோட ஆசீர்வாதம். இல்லையா வரு சேவம் யாராவது பேசுங்க. அதாவது அங்கங்க, அதாவது குற்றாலம் பராசக்தி கல்லூரி தமிழ்துறை மேனாள் தமிழ்துறை தலைவர்
பேராசிரியர் முனைவர் வேலம்மாள் அவர்கள். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மிகச் சிறப்பான ஒரு ரஞ்சனா, வாழ்த்துக்கள்மா. ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப அருமைன்னா இந்த காலத்திற்கு என்னென்ன தேவை. ஏன்னா எல்லா உயிர்களுமே நமக்கு என்ன ஆசை, வாழணும்னு ஆசை. எல்லாருக்குமே நமக்கு வாழணும்னு ஆசை இருக்கு. நம்ம மனிதனும் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாது, துன்பம் இருக்கக்கூடாது, இன்பம் மட்டுமே இருக்கணும்னு நினைப்போம். ஆனா எப்பவும் இன்பம் இருக்காது. அது ரொம்ப அழகா நீங்க அதை விளக்குறீங்க. முதல்ல மனுஷன் யார் கூட போராடணும்னா தனக்குள்ளேயே போராட வேண்டியதா இருக்குது. தனக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குணம், அந்த வாழும் முறை, அந்த வாழும் முறைய எப்படி எப்படியோ இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு தெரியுது. ஒரு காலகட்டத்துல இந்த அளவுக்கு நமக்கு இருந்தது இல்ல. வீட்டுல பெரியவங்க சொல்றது ஓரளவுக்காவது கேட்போம்னு வச்சுக்கோங்களேன். முழுமையா கேட்கிற மாதிரி ஓரளவுக்கு கேட்போம். ஆனா இன்னைக்கு எதுவுமே இல்லை. எங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்களுக்கு கூகுள் சாமி இருக்காரு. கூகுள் சாமி எங்களுக்கு எல்லாமே சொல்லி தந்துருவாரு. அதுபடியே நாங்க நடந்துக்கிடுவோம். எங்களுக்கு நீங்க உங்க அறிவுரை தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலதான் மனம் கெட்டு போகிறது. ரொம்ப அழகா சொன்னீங்க அத. அது அப்ப வாழ்க்கை நோக்கத்தை ஒருத்தன் புரிஞ்சு கொள்ளணும்னா உங்களை மாதிரியான இந்த மாதிரியான யோகா முயற்சி தான். அதுல நீங்க முக்கியமா இந்த கொரோனா காலத்தை பத்தி சொல்லும்போது அந்த சின்ன பையங்க போய் எப்படி தொண்டு செய்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. உண்மையிலே அது நானும் கண்கூடா பார்த்தேன். என்னுடைய கல்லூரி தான். எதுக்காக நான் கல்லூரி முதல்வராகவும் இருந்திருக்கேன். பராசக்தி காலேஜ்ல தமிழ்துறை தலைவர். அப்புறம் நான் அரசு கல்லூரி முதல்வராக இருந்தேன். அந்த அரசு கல்லூரியை எதற்கு தேர்ந்தெடுத்தாங்கன்னா இந்த நீங்க சொல்லக்கூடிய பாரம்பரிய மரபு முறை மருத்துவத்துக்கான கொரோனா சென்டரா வச்சுட்டாங்க. ஆனா நான் தினம் போக வேண்டிய சூழல் ஆயிப்போச்சு. நான் போனேன். ஆனா எல்லாம் அதுக்கான ஆரணங்கள்லாம் அணிந்துட்டு தான் போவோம்னு வச்சுக்கோங்க. ஆனா உண்மையிலே சொல்ல கிட்டத்தட்ட 400 பேருக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஒருவர் கூட இறக்கவில்லை என்பதுதான் உண்மை. நீங்க சொன்னதே என் மனசுல அதுதான் ஓடிக்கிட்டே இருந்தது. அவ்வளவு அற்புதமான இந்த யோகா பயிற்சிகள் அவங்களுக்கு கொடுத்ததெல்லாம் அதுதான். யோகா பயிற்சிகள், நீங்க சொன்ன கஷாயம். அப்ப இந்த கஷாயம் எல்லாமே கொடுத்து அவங்களை மீட்க முடியும் நம்முடைய மரபார்ந்த விடயங்களை. அத ரொம்ப அழகா சொன்னீங்க. அது மாதிரி இந்த சிலம்பம் கலை ஐயாலாம் இங்க இருக்கிறாங்க. நம்ம சிலம்பம் சுதாகர் ஐயாலாம் இருக்காங்க. அந்த உயர்ந்த மனம் அவங்களுக்கு செய்யணும். ஐயாக்கு, திலகவதி அம்மையா இருக்கு, கருணாநிதி ஐயாக்கெல்லாம் இருந்த உயர்ந்த குணத்தை அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றதுக்குன்னா பெங்களூர் போகும்போது கீழே விழுந்துட்டேன். கீழே படியில உருண்டு விழுந்துட்டேன். உருண்டு திருப்பதியில செய்ய வேண்டிய உருள் வளத்தை அங்க அந்த படியில செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அன்னைக்கு அவ்வளவு கருணையோடு என்ன மருத்துவமனை கொண்டு போய் அவ்வளவு பேணுனாங்க. அதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். எதுக்கு சொல்றேன்னா அவங்களுக்கு இந்த நல்ல மனம் எல்லாம் எப்படி வருது இல்லையா? அப்ப இந்த யோகம் ஐயாலாம் யோகா நல்லா செய்வாங்க, செய்யணும் ஐயாலாம். அது மாதிரி சிலம்பம் ஐயா கேட்கவே வேண்டாம். அப்ப இந்த மார்ஷியல் ஆர்ட் இதெல்லாம் நம்ம விளையாட்டுக்கு ஏதோ சுத்துதோம், கம்ப சுத்துதோம் அப்படின்னு நினைக்கிறோம். எனக்கு 2 குட்டி பேத்திகள் இருக்காங்க. 2 பேருமே ஐயாக்கு தெரியும். அன்னைக்கு கூட பாடுனாங்க அவங்க. அந்த 2 பேரும் அதுல சின்னவா 2 கை வச்சு அழகா செய்வா. இந்த கலையை, சிலம்பம் கலையை ரொம்ப செய்து நிறைய மெடல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்ப அந்த குழந்தைகளுக்கு இப்பமே அந்த அறிவு வளர்ச்சி அதிகமா இருக்குது. அந்த கூச்ச சுபாவம்லாம் இல்லாம அறிவு வளர்ச்சி நிறைய இருக்குது. அப்ப அந்த மாதிரி நாம் தவறு செய்யக்கூடிய மனநிலையிலிருந்து நம்மை மாற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மை இந்த யோக கலைக்கும் அந்த யோகாவோடு சேர்ந்து உடல்நலத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த சிலம்பு கலைக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி முடிஞ்சா நம்ம சுந்தர் நடேசன் ஐயா சொன்ன மாதிரி ஒரு ஆன்லைன்லயே கூட நீங்க பயிற்சி கொடுக்கலாம். அந்த மருத்துவ முறைகளை பற்றியாவது ஒரு பயிற்சி கொடுத்தீங்கன்னா நாங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கும்னு ஐயாட்டையும் இதை நான் கோரிக்கையா செய்யணும் ஐயாட்டையும் வைக்கிறேன். அது ஒரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில மிகச் சிறப்பாக மனதிற்கு அதாவது பேசுறது எப்பவுமே பேசுவது எப்படி இருக்குன்னா பிறர் அதை விரும்புற மாதிரி இருக்கணும், பிறர் அதை நம்பிக்கை வர மாதிரி இருக்கணும். அத மாதிரிதான் நீங்க உங்களுடைய உரை இன்றைக்கு இருந்தது. நம்பிக்கை ஏற்படுத்தும் போல. மிக்க நன்றி. நல்ல ஏற்பாடு செய்த நம்முடைய செய்யோன் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய சிலம்பம் சுதாகர் ஐயா அவர்களுக்கும் தலைமை உரை அவ்வளவு அழகா அவரும் எழுப்பினார். நீங்க வந்திருந்து பின்னூட்டம் அளித்த அத்தனை அன்பு சான்றோர்களுக்கும் நம்முடைய திலகவதி அம்மையார் அவர்களுக்கும் என் அன்பின் வணக்கத்தை சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. வணக்கம் பேராசிரியர் வேலம்மாள் அவர்களுக்கு நன்றி. சிலம்பம் சுதாகர் அவர்கள் சொல்லுங்க. உடனே அற்புதமா வழக்கறிஞர் திருமதி ரஞ்சனா ரிஷி அவர்கள் மிக அற்புதமான கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள். உண்மையிலே வியப்பாக இருக்கிறது. எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள்,
நான் உலக சிலம்ப விளையாட்டு சங்கம் என்கின்ற அமைப்பை நிறுவி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 34 மாவட்டங்களிலே ஏறக்குறைய 600க்கு மேற்பட்ட பயிற்சியாளர்களை பெற்றிருக்கிறேன். ஒரு சாதாரண மாநில போட்டி என்று சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு 1000க்கு மேற்பட்ட மாணவர்கள், வீரர்கள், வீராங்கனைகள் பங்கேற்று இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் சான்றிதழும் கோப்பைகளையும் வழங்கி ஒரு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே தாங்களுடைய அந்த ஐயா மகாயோகம் மகாரிஷியினுடைய அறக்கட்டளையையும் நமக்கும் ஒரு தொடர்பு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கு என்று நான் கருதுகிறேன். தாங்களை நேரிலே வந்து சந்திக்கிறேன். ஐயா சேயோன் ஐயா அவர்களும் நானும் உங்களிடத்திலே வந்து மெய்யப்பன் அவர்களையும் அழைத்து வருகிறேன். அழைத்து வந்து நாம் சிலம்பத்தினுடைய வளர்ச்சிக்கு எந்தெந்த வகையிலே பயன்படக்கூடியவர்கள் என்பதனை நாம் ஒரு வடிவத்தை உருவாக்குவோம். ஏன்னா இப்ப எங்களுடைய உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய காப்பாளராகவும் திரு சேயோன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மேலாள் இயக்குனர் அருமை சகோதரியார் திரு முனைவர் திலகவதி அம்மையார் அவர்களை என்னுடைய அமைப்பினுடைய துணைத் தலைவியாக இருக்கிறார்கள். அவர் எப்பொழுதும் சொல்லுவார்கள், துணைத் தலைவி என்றது பேருக்குத்தான் இருக்கிறேனே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை என்று சொல்வார்கள். நான் தனிமையாக இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் எல்லோரையும் அமைப்பிலே வைத்திருக்கிறோம். எல்லாத்திலையும் கேட்டு செயல்படுத்துவதற்கான வழிமுறைகள் எனக்கு பிடித்தம் கிடைக்கவில்லை. ஏன்னா அவர்களிடத்துல கேட்டு நான் இது முடிவெடுக்கணும்னா இது கால அவகாசம் போயிடும். அதனால இதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட பெரிய போராட்டங்களை நான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன், நடத்தி கொண்டிருக்கிறேன். இதுக்கு நீங்களும் எங்களுக்கு மகாராஷ்டிரியினுடைய அருளால எங்களுக்கும் இதுல ஒரு பங்களிப்பு தரணும்னு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சேயோன் அவர்கள் மூலமாக நன்றி மேடம். ரொம்ப சிறப்பான உரை. அவருடைய வேண்டுகோள் சரியான வேண்டுகோள் சிலம்பம். ஏன்னா இதுக்கு அரசு மூலமா பல்கலைக்கழக சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா உங்களுக்கு அதை சொல்ல மறந்துட்டேன். நம்ம தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் மூலமாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் இடப்பட்டு சிலம்பத்திற்கென்று ஒரு பாடத்திட்டங்களை உருவாக்கி அதன் அடிப்படையில் ஒரு பட்டய படிப்பு துவங்கி இருக்கிறோம். அந்த பட்டய படிப்புல 1 ஆண்டு காலம் பயிற்சிக்கு பின் தேர்வு. அது இப்ப வருங்க ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலே நடைபெற இருக்கிறது. அதற்கான தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. அதற்காக நான் ஏறக்குறைய 612 மாணவர்களை கொடுத்திருக்கிறேன். அவர்களுக்கு தேர்வு நடந்து அதுல பிராக்டிக்கல் செயல்முறையும் நடைபெற இருக்கிறது. அதற்கான விளக்கங்களை எல்லாம் இப்போது நான் நேரிலே உங்களிடத்துல அவ்வளவு சிறப்பாக விளக்கி தருகிறேன். எப்படி என்றால் மீண்டும் இந்த ஆண்டு மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரை நான் கொடுப்பேன். இதுக்கு எல்லாமே காரணக்கர்த்தா இதை உட்கார்ந்துருக்காரு பாருங்க, கலைமாமணி சேயோன், முனைவர் சேயோன் தான். அவர் தான் என்ன ஆளுநர் மாளிகை கூட்டு போனாரு. அங்கேயே நான் உலகம் பூரா இருக்கக்கூடிய ஆசான்களை எல்லாம் ஒரு 320 பேரை சேர்த்தேன். 320 பேர்களை அழைத்து அதுல ஒரு 50 பேருக்கு நான் விருது வழங்கி, அதுல கூட நன்றி உரை சகோதரியார் முனைவர் திலகவதி அம்மையார் அவர்கள் தான் நீண்ட உரையை அங்கே நிகழ்த்தினார்கள். ஆக அதற்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பு காரணமே இவர் தான், அச்சாணியே இவர் தான். நான் சும்மா அந்த சக்கரம் தான் சுத்திக்கிட்டே இருப்பேன். ஆனா அச்சாணி இல்லாம சக்கரம் சுட்டுமா? அத மாதிரிதான் அவரு. ஐயா சேயோன் அவர்களுடைய ஒரு உந்துதல் ரொம்ப மிக பாராட்டக்கூடிய ஒரு மாமனிதர். அவருதான் நமக்கு எல்லாத்துக்குமே உந்துகோலாக இருக்கிறார். அவருக்கு ரொம்ப என்றைக்கும் நம்ம எல்லாம் கடமைப்பட்டவர்கள். சும்மா வாயோட சொல்லலாம்னு இதயபூர்வமா சொல்றேன். அவருக்கு அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் வளர்த்து விட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் இருக்கு. இதுல பாருங்க, அன்னைக்கு நீங்க தொகுத்து வழங்கினீங்க. என்னுடைய அருகிலே அமர்ந்து அவர் உங்களை பற்றி பல்வேறு பாராட்டுகளை வழங்கி கொண்டே இருந்தார்கள். நான் உண்மையில அதுதான் மனிதன். அந்த வகையில உயர்ந்தவர். நீங்களும் இதில் கலந்து கொண்டு சிறப்பான உரையை வழங்கியமைக்காக ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி மேடம், நன்றி. சந்திக்கிறேன். சிலம்பம் அவர்களுக்கு நன்றி. அதாவது என்ன சொல்றேன்னா, அவங்க நல்ல ஒரு ஒழுங்குபடுத்தி எல்லாருக்கும் அரசு சார்பில் பல்கலைக்கழக சார்பில் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அதனால உங்க மாணவர்கள்ல யார் யார் விரும்புறாங்களோ அவங்களை எல்லாரையும் இணைக்கலாம். அதனுடைய முக்கியத்துவத்தை முக்கியமா சொல்லி அதை சேர்ப்பது நல்லது. இது ஒரு அன்பு வேண்டுகோள். அடுத்து நம்ம
இவரு பேர் மாட்டேங்க, சாய் கிரியேட்டர்ஸ், நம்ம தொழில்நுட்ப நிறுவனர். நீங்க வரீங்க, அடுத்த தலைவரை கூப்பிடுறேன், வாங்க. அங்க கை காமிக்கிறாங்க பாருங்க ஒரு ஆளு. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு அம்மையார் அஞ்சனா அவருடைய பேச்சு வந்து ரொம்ப அருமை. நான் ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப நுண்ணிப்பா அவங்களோட பேச்சை கேட்டுட்டு இருந்தேன். அதாவது அந்த பேச்சுல வந்து ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்கிற ஒரு இதா உணர்ந்தேன் நானு. அதை நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய உடனே இவர்கிட்ட இந்த பேச்சை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம அதில் உடனே நான் பகிர்ந்தேன். ஏன்னா எல்லாரும் பார்க்கணும் இந்த பேச்சு. ஏன்னா இதோட முழுமை வந்து மிக அருமையா இருக்கும் அப்படிங்கிற இதை வந்து முன்னாடியே எனக்கு கணிக்க தோணுங்கிறதுனால அந்த செயலை நான் செய்தேன். ரொம்ப உண்மையிலேயே அருமையா இருந்ததுமா. நீங்க உட்கார்ந்து இருக்கிறது கூட யோக நிலையில தான் உட்கார்ந்து இருந்து தரையில அமர்ந்து நீங்க இந்த உரையை ஆடிட்டு இருக்கிறதுங்கிறது இது வந்து மிகப்பெரிய. இந்த வீடியோ வந்து யூடியூப்ல போகும்போது இதை இன்னும் பல பேருக்கு பார்ப்பாங்க, இன்னும் நிறைய பேருக்கு இந்த குரூப்ல வந்து ஷேர் ஆகும். நான் கூட ஏஜன் தோற்றம் வளர்ச்சின்றத பத்தி தான் நீங்க பேச போறீங்க அப்படின்றத போகும்போது சாதாரணமா புள்ளிவிவரங்கள் தருவீங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது இல்லை. ஆனா அருமையா அந்த யோஜனுடைய அந்த சிலம்பக்கலையை வந்து அதனுடைய செயல்பாடுகள் வீடியோ விளக்கப்படங்களோட வந்து நீங்க கொடுத்தது ரொம்ப அருமையா இருந்தது. ஐயா அடிக்கடி சொல்லுவாரு மென்கலையும் வன்கலையும் அப்படின்னு. இந்த வன்கலைன்னு சொல்லும் போது எனக்கு அந்த வன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு வன்முறை அதைத்தான் இது பண்றதுமோ அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இன்னைக்கு உங்களுடைய உரையில வந்து அங்க வன்னு இல்லை, அந்த இடத்துல வேற ஒரு மென் இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துற அளவுக்கு உங்களுடைய பேச்சு இருந்ததுன்றது ஒரு தெளிவு நிலையோட நான் வந்து எனக்கு இன்று நான் வந்து தெரிந்து கொண்டேன். முத்தாய்ப்பா வந்து இன்னைக்கு நடந்த நிகழ்வுக்கு ஐயா சேவன் ஐயா அவர்களுக்கு நம்ம வந்து நன்றினையும் அதோடு சார்ந்து உலகம் சிலம்பம் விளையாட்டு சங்க தலைவர் நண்பர் சிலம்பம் ஐயா அவர்களுக்கும் நன்றினை தெரிவித்து வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி ஐயா. அமைகின்றேன். நன்றி, வணக்கம் ஐயா. அதாவது எனக்கு என்னன்னா, எனக்கு அவங்க பிடிச்சல தன்னுடைய வரலாறு, தான் எப்படி கஷ்டப்பட்டேன், அந்த கஷ்டத்திலிருந்து நான் எப்படி மீண்டேன், அது வந்து நிறைய பேர் அவங்க சொன்ன மாதிரி வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. அவங்க வெளிப்படையா சொல்லி அது எல்லா நிலைகளையும் தாண்டி அந்த இது வெளிப்பாடு இருந்தது. பாராட்டு. அதுதான் ஒரு நல்ல நிலை. வாங்க பேராசிரியர் செல்ல திலகவதி அவர்கள் வாங்க. ஐயா என் பேரையே மாத்தி சொல்லிட்டீங்க, தமிழரசின். இல்ல தமிழரசின்னு சொன்னீங்க நீங்க. அப்படியா சொன்ன? தமிழரசின்னு சொல்லிட்டேனா? பரவாயில்ல, நாவரசி தமிழரசி எல்லாம் ஒண்ணுதானே. என்ன சொன்னாரு சிலம்பம் என்ன சொன்னாரு? ஒண்ணு சொல்ல மறந்துட்டாரு. சேயோன் ஐயா அறிமுகப்படுத்தி வச்சது திலகவதியாருங்கிறத மறந்துட்டாரு. சிலம்பம் சொல்ல வந்த விட்டுட்டாம. உங்களுக்கு அந்த அருமையா நட்பை ஏற்படுத்தி கொடுத்தது நான் தான். தஞ்சை பல்கலைக்கழகத்தோடு எம்ஓயு போட்டு தமிழ்நாடு திறந்த பல்கலைக்கழகத்திலேயே ஐயாவோட போய் நம்ம பண்ணணும். நல்ல நிகழ்வு. அம்மா ரஞ்சனா ரிஷி அவர்கள் ஐயா சொன்னது போல அதுதான். அதாவது தன்னுடைய சுய வாழ்க்கையில இருந்து எப்படி நான் அது மீண்டு வந்தேன். அது ரொம்ப தன் வரலாறு எழுதுகின்ற பொழுது எப்படி அவங்க சொல்றாங்களோ அது போல நீங்க சொன்னீங்க. அது ஐயா கருணாநிதி ஐயா சொன்னது போல நாங்க எல்லாம் சேர்ல உட்கார்ந்து இருக்கப்ப நீங்க அருமையாக இப்படிதான் உட்காந்து இனிமே இணையவழி நிகழ்ச்சி எல்லாரும் இப்படிதான் உட்காரணும், அப்படின்னா முழங்கால் வலி வராது. ரொம்ப அருமைமா ஐயா. நம்ம சுந்தர நடேசன் ஐயா சொன்னாங்க, அதாவது நம்ம உலகத்துல பிறந்து வாழ்றோம், ஆனா அந்த வாழுகின்ற ஆண்டுகள்ல எத்தனை ஆண்டுகள் நம்ம வாழ்றோம் உடல் நலத்தோடு வாழணும். படுக்கையில நோயுற்று அடராமல் நொந்து மனம் ஆடாமல் பாயில் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓனுடிக்கில் நீக்கியனை ஒன் போருரைய உன் சீரடிக்கில் வைப்பாய் தெரிந்துன்னு திருப்பூரூர் இதுல பாடுறாரு. அப்ப அந்த மாதிரி வாழ்கின்ற வாழ்க்கை இயக்கமாக, இன்னும் சொல்ல வேண்டால் சில பேர் சாப்பிடுவாங்க தூங்குவாங்க, தான் வீட்டு வேலையை மட்டும் பார்ப்பாங்க. சேவன் ஐயா நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் உலகம் முழுதும் இருக்க வேலையை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அப்படி நம்ம வந்து நமக்காக மட்டும் ஆளாமல் இந்த சமூகத்திற்காகவும் வாழுகின்ற பொழுது அந்த வாழ்க்கை பயனுடைய வாழ்க்கையாக இருக்கும். உங்களுடைய உரை ஐயா வந்து அடுத்து நடக்கிற நிகழ்ச்சியில மென்கலை வன்கலை கொடுப்பாங்க. அதுல அம்மா ரஞ்சனா ரிஷி அவர்களுடைய வன்கலைக்கும் மாணவர்களையும் இதன் மூலமாக கொஞ்சம் பரப்பணும் அப்படின்னு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க ஐயா. என்னுடைய கருத்தை நான் பகிர்றேன். ஏன்னா இத பத்தி தெரியணும் சமூகத்திற்கு. இளைய சமுதாயம் மனநலம் உடல் நலத்தோட நம்ம வந்து நான் இன்னொரு செய்தி நான் சொல்ல விரும்புறேன். அதாவது நீங்க சொன்னீங்க முன்னோர்கள், நம்ம வேலம்மாளும் சொன்னாங்க,
அதாவது நம்ம வாழ்க்கை வந்து பாரம்பரியமா நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இன்னைக்கு அது மாதிரி வாழாதனால குழந்தைங்கள்லாம் எப்படி பாதிக்கிறாங்க, குடும்பம் எப்படி பாதிக்குது, இந்த சமூகம் எப்படி பாதிக்குது, அதை வந்து நாம வந்து முன்னோர்களுடைய வழியை பின்பற்றி வாழ வேண்டும். அதே போல உங்களுடைய இந்த உரை மிக சிறப்பான உரை, சமூகத்துக்கு பயனுடைய உரை. இந்த இணையத்தில் ஒரு புதுமையான உரை, இதுவரைக்கும் இப்படியான உரை இடம்பெற்றதில்லை, இப்படியான அரங்கம் இடம்பெற்றதில்லை. அதாவது அந்த அந்த வகையில இது வந்து ஒரு சிறப்புடைய ஒரு அரங்கமாக, உரையாக பார்க்கின்றேன். ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். உங்களுடைய தொண்டு, உங்களுடைய பணி இன்னும் மேன்மேலும் சிறக்க குருவர்களையும் திருவர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். நன்றி. அதுல ஒரு சிறப்பு என்னன்னா, அவங்க உட்கார்ந்துருக்கிறது மட்டுமல்ல, அவங்களுக்கு பின்னால அந்த மகாயோகத்தினுடைய நிறுவனருடைய படம்லாம் இருக்குது. அது அவங்கள அறியாம ஒரு நல்ல சூழல் உருவாக்கி அதை தயார் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி, அது பாராட்டுக்குரியது. ஹைதராபாத்திலிருந்து இணைந்திருக்கின்ற புவியியல் விஞ்ஞானி சுந்தர்ராஜ், வாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். யோஜன் சிலம்பத்தை பத்தி சகோதரி திருமதி ரஞ்சனா ரிஷி அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பான பயனுள்ள உரையாற்றினாங்க. நல்ல தூய தமிழ் நடையில வந்து அருமையா இருந்தது. உங்க உரை ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. இதற்கு ஏற்பாடு செய்த முனைவர் சேயோன் அவர்களுக்கு நன்றி. இப்ப இது வந்து நீங்க அது கிண்ண சாதனையெல்லாம் படைச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்ப இதை வந்து நம்ம வந்து பள்ளி கல்வியிலிருந்தே வந்து உடற்பயிற்சி வகுப்பு இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து ஒரு கட்டாய பாடமா ஏற்பாடு செய்யணும். அரசாங்கம் வந்து இதற்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இப்ப வந்து நம்ம டெய்லி பாக்குறோம், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அது இது அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்கு. அதனால பெண்களுக்கு வந்து தற்காப்பு கலையை வந்து கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை ஏற்படணும்னா இந்த யோஜன் சிலம்பம் வந்து ரொம்ப பயனுள்ளது, ரொம்ப அவசியமானது. இதை வந்து நீங்க வந்து அரசாங்கத்துக்கு வந்து எடுத்து வைக்கணும். இன்னொன்னு என்னன்னா, அந்த 18 சித்தர்கள் இருக்காங்க, அந்த சித்தர்களை பின்பற்றி தான் இந்த யோகா இதுதான் வந்தது. இப்ப மகா யோகம்ன்றீங்க, மகா யோகத்துக்கும் அஷ்டாங்க யோகம் அது கூட இருக்கு. இதுக்கு ரெண்டுத்துக்கும் வந்து வேறுபாடு இருக்கா, இல்ல வந்து ரெண்டு ஒண்ணுதான்? அது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? இது சித்தர்கள் பாரம்பரியத்துல வந்த மருத்துவ நுட்பங்கள் கொண்ட ஒரு பயிற்சி முறை. இது வாழ்வியல் ரீதியான முன்னேற்றத்திற்காக பயன்படக்கூடிய வகையில இன்றைய சமூக சூழலுக்கு ஏத்த மாதிரி குருதேவர் வந்து இந்த ஹியூமன் எனர்ஜி மெடிசினல் சிஸ்டம், அந்த சிஸ்டத்தின் அடிப்படையில அவங்க வடிவமைச்சு அதற்கான பயிற்சிகளை பயிற்சியாளர்களுக்கு கொடுத்து அவங்களும் நித்தமும் பயிற்சி செய்யக்கூடியவங்களா இருந்து இதை நாங்க கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல இந்த அஷ்டாங்க யோகம் எல்லாமே அடங்கும். அதெல்லாம் வேற வேற கிடையாது. யோக கலைக்கு வந்து தாயகம் வந்து நம்மளுடைய தமிழ் மண் தான். அந்த சித்தர்கள் கொடுத்த நடை பிறழாமல் இது போய்கிட்டு இருக்கு. அது ஒவ்வொரு படியா போயிட்டு இருக்கும். அது பயிற்சி வகுப்புக்குள்ள வரும்போது நமக்கு புரியும். எத்தனை வயது வரையில பின்பற்றலாம், எத்தனை வயது வரையில செய்யலாம்? உங்களை மரணமற்ற பெருவாழ்வுக்கு கொண்டு போக என் குருஜி ரெடியா இருக்காரு, வந்துருங்க. வந்துருங்க. இப்ப வசந்தராயன் ஒரு அன்பர் இணைந்திருக்கிறாங்க, அன்மியூட் பண்ணிட்டு வரலாமா? வசந்தராயன் அவரு ரொம்ப நேரம் நான் அன்மியூட் பண்ற வரலாங்க. சரி, நிறைவாக நன்றி நவில வரும்படி கந்தர் கல்லூரியினுடைய வேதியியல் இணை பேராசிரியர் முனைவர் லதா அவர்கள், வாங்க. ஆஸ்திரேலியா யாரும் இணைஞ்சிருக்காங்க, அவங்க நம்பர் மட்டும் வந்திருக்கு. அதான் நானும் பார்த்தேன், அது யாரும் வரமாட்டேங்க, யாரும் தெரியல. 1+ நோடு, அதான் நான் சொல்றேன். அவங்க பேர் வாங்க. வசந்தராயன் வேற, இவங்க வேற. வாங்க. இப்ப இவங்க திலகவதி ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க, சொல்லுங்கம்மா. திலகவதி அன்மியூட் பண்ணியாச்சு, அன்மியூட் பண்ணலாம். 1+ல நான் தாங்க இருக்கேன். 1+ல நீங்க தேடாதீங்க, நான் தான் இருக்கேன். இது எனக்கு என்ன ஆனா, எங்க எல்லாரையுமே கொஞ்சம் பேரை உங்க அந்த இடத்துக்கு, பாண்டிச்சேரியா, அந்த இடத்துக்கு எங்களை அழைச்சிட்டு போங்க. நாங்க வந்து அந்த இடத்த பார்க்கணும்னு நினைக்கிறோம். நாங்க மரணமில்லா பெருவாழ்வு வாழணும்னு நினைக்கிறோம். அதனால நாங்களும் அந்த பயிற்சியை பெறணும். ஒரு பயணம். நான் பாண்டிச்சேரி போயிட்டு இப்பதான் வந்தேன், போன வாரத்துல. தெரிஞ்சதான் வந்திருப்பேன். எங்க எல்லாரையும் ஒரு 10 பேரை மயிலை திருவு தமிழ் சங்கத்துல இருக்கக்கூடிய அன்பர்களை
அழைத்து கொண்டு போங்கள். நாங்கள் உங்களுடைய தூதுவர்களாக நாங்கள் வருகிறோம். நன்றிங்க ஐயா. பாண்டிச்சேரி ஆமா, எங்கம்மா? இது நம்மளுடைய ஹெட் ஆபீஸ் அப்படிங்கிறது பாண்டிச்சேரி கிடையாது. பாண்டிச்சேரியில நம்மளுடைய வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய ஹெட் ஆபீஸ் காஞ்சிபுரம். வந்து காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் தான். காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் தான், அதான். பாண்டிச்சேரி கிடையாது. காஞ்சிபுரம் தான். காஞ்சிபுரம் தான். அதனால நம்ம பார்க்கலாம், நம்ம போகணும், காலங்கள் வரும்போது கண்டிப்பா போகலாம். உங்க எல்லாருக்குமே பயிற்சி கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அதை பத்தி நான் ஐயா கலைமாமணி சேயோன் ஐயா கிட்ட வந்து நான் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க உங்களுக்கு நல்ல தகவலா சொல்லுவாங்க. நம்ம கூடிய விரைவில் பயிற்சி வகுப்புல சந்திப்போம். ஒரு சாதனையாளராக நம்ம குருஜி முன்னாடி போய் நிற்போம். அவங்களே ஆகுங்க. அவங்கதான் தஞ்சை பல்கலைக்கழகம் தான் தேவை இப்போ. அதுக்கப்புறம் இந்த வசந்த நாயகி வரல, நன்றி உரை யாரு? நன்றி உரை டாக்டர் லதா வாங்க. அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. சொல்லுங்கம்மா. சரியா இருக்கு, பேசுங்க. மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், அறிவியல் பூங்கா காலாண்டிதழ், திருவள்ளுவர் அறிவு களஞ்சியம் வளர்ச்சி மையம் இணைந்து நடத்தும் இந்த நிகழ்ச்சியில், அறிவுக்களஞ்சி நிகழ்ச்சியில் யோஜன் சிலம்பம் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற தலைப்பில் உரையாற்றிய திருமதி ரஞ்சனாஸ்ரீ முதுநிலை யோகா தெரபிஸ்ட் மற்றும் வழக்கறிஞர் அம்மா சிறப்புரை வழங்கினார். அம்மாவினுடைய சிறப்புரை மிகவும் சிறப்பாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது. அடுத்ததாக வரவேற்புரை நல்கிய முனைவர் ரா பூங்கோதை, மேனாள் துணை முதல்வர், அண்ணா ஜெம் மெட்ரிக் அறிவியல் பூங்கா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, சென்னை அம்மா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக தலைமை உரையாற்றிய முனைவர் எஸ் சுதாகரன், நிறுவன தலைவர், உலக சிலம்பம் விளையாட்டு சங்கம். ஐயாவின் உரை, தலைமை உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. அடுத்ததாக அறிமுக உரை வழங்கிய பேராசிரியர் முனைவர் கா திலகவதி, மேனாள் இயக்குனர், தமிழ் பண்பாட்டு மையம், தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர். அம்மா அவர்களும் சிறப்புரையாளர்கள் பற்றிய அறிமுக உரையை எடுத்துரைத்தார். அம்மா அவர்களுக்கும் இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நெக்ஸ்ட் சொல்லோவியம் வழங்கிய கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன், பூந்த நிலத்தில் திருவள்ளுவர் அறிவு களஞ்சியம் வளர்ச்சி மையம். அம்மா அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வழங்கிய சேவாரத்ன கலைமாமணி முனைவர் சேயோன் ஐயா அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் இந்த சிறப்புரையை ஏற்பாடு செய்ததற்கு நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக காணொலி காட்சியை வழங்கிய ஆர்.என். கருணாநிதி பிரேமா இணையர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. நன்றி உரை சிறப்பாக வழங்கிய டாக்டர் லதா அவர்களுக்கு நன்றி. அன்பர்களே, ஒரு நினைவூட்டல். வருகின்ற 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கெல்லாம் நம் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்க அன்பர், திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி மேனாள் ஆணையர், மிகச்சிறந்த ஒரு இலக்கிய அன்பர், அவர்களுடைய நூல் திருக்குறள் தெள்ளமுதம், மேனாள் தமிழ்நாடு அரசின் மேலாள் தலைமை செயலாளர் இறை என்பவர்கள், முனைவர் இறை என்பவர்கள் வெளியிடுகிறார்கள். அந்த நிகழ்வு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெறுகிறது. நம் அன்பர்கள் யார் யாரெல்லாம் சென்னையில் இருக்கிறீர்களோ அது கூர்ந்து வாருங்கள். அந்த நிகழ்ச்சி என்ன நேரம் ஐயா? நேரம் மாலைதான், மாலை 4 மணிக்கா? மாலை 4 மணி. அதாவது நீங்க இல்ல, எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு ஒரு தகவல் தான் அது. யார் யாரும் இருக்கீங்களோ வாங்க. 4 மணிக்கு. 4 மணி தானமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லலாம். பிரேமா நீங்க சொல்லுங்க. இந்த வரேன். அன்மியூட் பண்ணுங்க அவங்கள. அன்மியூட் பண்ணிட்டேன் பரேஷ். மாலை 4 மணிக்கு எல்லாரும் எழுத்தாளர் சங்கம் எல்லாரும் கூடுகிறோம் சார். 4:30 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது. 6லிருந்து 6:30க்குள்ள முடிந்துவிடும் நிகழ்ச்சி. அது பிளான் பண்ணியிருக்கோம். அந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் வரணும்னு கேட்டுக்கிறேன். இன்றைய பேச்சாளர் காஞ்சிபுரம் சொன்னாங்க சார். எந்த இடத்துலன்றது, நான் காஞ்சிபுரம் சொந்த ஊருன்றதுனால அதை தெரிஞ்சுக்க விரும்புறேன். சொல்லுங்கம்மா. இது பங்கார ஏசப்பன் ஸ்ட்ரீட், விளக்கடி கோயில் தெரு. மிக்க நன்றிம்மா. மகிழ்ச்சி. ஏன்னா அவங்களை காஞ்சிபுரத்துக்காரங்க. அடுத்து வருகிற 14ஆம் தேதி, இன்னைக்கு 9ல செவ்வாய்க்கிழமை, அன்னைக்கு 3வது செவ்வாய்க்கிழமை, அதுல வந்து நம்ம அறிவியல் பூங்கா வாசகர் வட்டம், அதற்கான ஒரு
4 பேருடைய திறனாய்வு நடைபெறும். 16ஆம் தேதி திருக்குறள் உணர்த்தும் இலக்கியங்கள் திருக்குறள் ஆய்வரங்கம் என்னுடைய பொழிவு. எப்படி? திருக்குறள் உணர்த்தும் இலக்கியங்கள். திருக்குறளே ஒரு இலக்கியம் தான், ஆனால் திருக்குறள் உணர்த்தும் இலக்கியங்கள் என்கிற தலைப்பில என்னுடைய திருக்குறள் ஆய்வுரை வருகிற வியாழக்கிழமை 16ஆம் தேதி நிகழ்வுறும். தகவலுக்காக சொல்றேன். எனவே மகிழ்ச்சி, மிக அருமையா இருந்ததுமா. மீண்டும் ரஞ்சனா ரிஷி அவர்களுக்கு, ஏனென்றால் அவங்கள்ட்ட ஒரு நல்ல அந்த அணுகுமுறை, வெளிப்படையான தன்மை ரொம்ப அருமையா இருந்ததுமா. நிச்சயமா உங்களோட தொடர்பு கொள்வோம். எங்க அன்பர்களுடைய வேண்டுகோளை ஏற்று என்னென்ன வகையில உங்களுடைய கலையை பயின்று கொள்வோமோ அதற்குரிய வழிமுறையை தேடுவோம். நன்றி அன்பர்களே. அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட, பண்பில் பரிமளிக்க, பாரில் உயர்ந்தோங்க, தினம் ஒரு திருக்குறளை நாளும் படித்து மகிழ்வோம். அத்துடன் யாம் எழுதிய திருவள்ளுவர் ஆத்திச்சூடியையும் படித்து நானிலத்தில் மேனிலை அடைவோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.